கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமாக அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலும் பரமபிதாவாகிய தேவனுடைய அன்பின் நாமத்தினாலும் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கங்களையும் வாழ்த்துகளும் இந்த வேளை தெரிவித்துக் கொள்கிறோம். விசேஷமாக நமது பிதாவாகிய தேவன் நமது வாழ்நாளில் ஒரு நாளை சேர்த்து தந்து இந்த நாளிலும் நாம் சகோதர சகோதரிகளாக தேவனுடைய சன்னிதானத்தில் ஒன்றாக கூடி வந்து சர்வவல்லமையுள்ள தேவனை நாம் தொழுது கொள்ளவும் அவருடைய விளையாடப்பட்ட சத்தியங்களை நாம் தியானிக்கவும் நமக்கு தேவன் இரக்கம் செய்து நம் அனைவருக்கும் இப்படியான அருமையான வாய்ப்பை தேவன் ஏற்படுத்தி தந்து நம்மை சபையாக இங்கே கூட்டி சேர்த்திருக்கிறார். ஆகவே பிதாவாகிய தேவனுக்கு அன்பின் கத்தர் மூலம் நன்றிகளையும் துதிகளையும் சோத்திரங்களையும் நாம் எடுத்துக்கொண்டு இந்த நாளுக்கு உண்டான பாடத்துக்கு நம்ம இப்பொழுது கடந்து செல்ல அன்பான சகோதர சொல்ல நம்ம ஒவ்வொரு வாரமும் தொடர் பாடமாக எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் தொடர்ந்து தீர்க்கதரிசன வார்த்தைகளை தியானிப்பதற்கு நமக்கு தேவன் கிருபை பாராட்டி வருகிறார். அந்த வகையில் நம்ம கடந்த வாரம் பார்த்த பாடமானது எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் தொடர் பாடத்தில் பாடம் 10வது பாகம் பார்த்தோம். இந்த நாளிலும் நாம் பார்க்கக்கூடிய பாகமானது வகுப்பு 11வது வகுப்பு. பாடத்தின் தலைப்பு எருசலேமின் அருவருப்பின் மீது நீதியை செலுத்தப்படுதல். எருசலேமின் அருவருப்பின் மீது நீதி செலுத்தப்படுதல், இதுதான் நமக்கு இன்னைக்கு பாடத்தின் தலைப்பு. அன்பானவர்களே, எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் ஒரு மாபெரும் தீர்க்கதரிசன புஸ்தகம். தேவனுடைய தீர்க்கதரிசியில் எசேக்கியேல் ஒரு பெரிய தீர்க்கதரிசி. தேவன் அவரை கொண்டு பழைய ஏற்பாட்டில் மிகப்பெரிதான ஒரு தீர்க்கதரிசன புத்தகத்தை எழுதியிருக்கார். எசேக்கியேல் இஸ்ரேல் யூதா ராஜ்யத்தினுடைய கடைசி பாகத்தில் வாழ்ந்தவர். அவர் நேபுகாத் நேச்சாரால் சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு போகப்பட்டவரில் ஒருத்தர். பாபிலோன் தேசத்தில் சிறையிருப்பில் இருந்த எசேக்கியேல் அந்த சிறையிருப்பில் இருந்து தேவன் காமிக்கக்கூடிய தரிசனங்களை அவர் நமக்கு சொல்கிறார். அதான் புத்தகத்தில் எழுதியிருக்கார், எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில். அப்போ அந்த புக் ஆஃப் எசேக்கியேல் பழைய ஏற்பாட்டினுடைய வெளிப்படுத்தல் புஸ்தகம்னு கூட சொல்லலாம். ஏனென்றால் பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் என்பது இந்த கடைசி காலத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சம்பவங்களை சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அந்த சம்பவங்களில் தேவன் ஏற்கனவே வெளிப்படுத்தியிருக்கார் யோவானுக்கு. இந்த புக் ஆஃப் எசேக்கியேல் தேவன் எசேக்கியேலுக்கு வெளிப்படுத்தியிருக்கார் இந்த கடைசி காலத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்களை. எங்கே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த பாபிலோன் தேசத்தில் சிறையிருப்பில் ஒரு கைதியாக கேபார் நதி அண்டையில் இருக்கார் எசேக்கியேல். கேபார் நதி அண்டையில் இருக்கும்போது அங்கே தேவன் அவருடைய தரிசனத்தை காமிக்கிறார். அப்போ எருசலேமுக்கு விரோதமாக முற்றுகை போடப்படுறது குறித்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். செங்கல்ல எருசலேமை வரைஞ்சு அதை சுற்றிலும் முற்றுகை போடினார். கொத்தளங்கள் மண்மேடு போட்டு கொத்தளம் கட்டி அதை சுற்றிலும் பதில் எடுக்கக்கூடிய இயந்திரத்தை வச்சு என்ன அதை முற்றுகை படைச்சினார். எல்லாமே நம்ம பார்த்தோம். எசேக்கியேல் இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா செயல்முறை விளக்கம் தான், நடித்து காட்டுறதில்லை. நடிக்கிறதுன்னா அது ஒரு நடிப்பாக போயிடும். இது நடிப்பல்ல, இது என்னன்னா அவர் வாழ்க்கையில் ரியலாக நடக்க சம்பவங்கள் நடத்தி காமிச்சார் தேவன். செயல்முறை விளக்கம் தான். அப்போ எசேக்கியேல் எருசலேமுக்கு முற்றுகை போட்டு இடது பக்கம் வழக்கழுத்தி படுத்து எத்தனை நாள் அக்கிரமத்தை சுமக்கணும்? 390 நாள் எருசலேமுடைய அக்கிரமத்தை, இஸ்ரேலோட அக்கிரமத்தை சுமக்கணும். அப்புறம் வலது பக்கம் வழக்கழுத்தி படுத்து 40 நாள் யாருடைய அக்கிரமத்தை சுமக்கணும்? யூதாவின் அக்கிரமத்தை சுமக்கணும். அவர் அதே மாதிரி கிட்டத்தட்ட 430 நாள் என்ன பண்ணார்? ஒரு கழித்து படித்து தேவன் கயிறால கட்டிடுவார். கயிறால கட்டப்பட்ட நிலைமையில ஒரு கழுத்து படுத்து அந்த எருசலேம் மற்றும் யூதாவின் அக்கிரமத்தை சுமப்பார். அப்போ அது பார்க்கும்போது எருசலேமுக்கு விரோதமாக போடப்படக்கூடிய அந்த ஒரு மிகப்பெரியதான அந்த முற்றுகை பாருங்க. இந்த முற்றுகை ஒரு கழுத்து படித்து அங்கே எசேக்கியேல் தேவன் கயிறால கட்டச்சினார். அந்த கயிறால கட்டுறது எதை குறிக்குதுங்க? அந்த சைடு இந்த சைடு அசையக்கூடாது. 390 நாள் அப்புறம் 40 நாள் ஒரே பொசிஷனில் படுக்கணுங்கிறது எவ்வளோ கஷ்டமான காரியம். அந்த பொசிஷன் மாறக்கூடாது. அதனால தேவன் என்ன பண்ணார்? கயிறால கட்டினார். அப்போ அந்த கயிறால கட்டி எப்படி கஷ்டப்பட்டுருப்பார். அந்த 390 நாள் ஒரே பொசிஷனில் அவர் படுத்து கயிறால கட்டப்பட்டு படுக்கிறதுங்கிறது அந்த எருசலேமுக்கு விரோதமாக தேவன் முற்றுகை கடுமையாக்குறாருன்னு அர்த்தம். இது அவ்வளோ கடினமான முற்றுகையாக இருக்குங்கிற அர்த்தம்.
அப்போ அந்த ஒரு முற்றுகையில் எருசலேமுக்கு வரக்கூடிய அந்த ஒரு மிகப்பெரிய ஆபத்தை குறித்து சொல்றார். பாருங்க, எருசலேம் வந்து இஸ்ரேல் தேசத்துடைய தலைநகரம். இஸ்ரேல் தேசத்துடைய தலைநகரம். அப்போ கடந்த பாடத்துல 10வது பாகத்துல என்ன பார்த்தோம்? எசேக்கியேல் 5ஆம் அதிகாரத்துல நம்ம 1ஆம் வசனத்திலிருந்து கடந்த வாரத்தில் பார்த்தோம். அதுல வந்து சொன்னாரு எசேக்கியேல் கிட்ட, மனுபுத்திரனே நீ என்ன பண்ணு, ஒரு சவரகன் கத்தியாகிய கருக்கலான கத்தியை வாங்கி, சவரம் பண்ற கத்தி, அதுவும் கருக்கலான கத்தி, ரொம்ப ஷார்ப்பான கத்தியை வாங்கி என்ன பண்ணு, அதனால உன் தலையையும் உன் தாடியையும் சிரைத்து கொண்டு பின்பு நிற்கும் தராசை எடுத்து அந்த மயிரை பங்கெடுக்கிறவாய். பாருங்க, எசேக்கியேல் வந்து ஆசாரியன், அவருடைய தலைமயிறு தாடியை எல்லாத்தையும் தேவன் என்ன பண்றார், சிரைக்க சொல்றார். சிரைத்து அதனை எடுத்து அந்த முடி, தலைமுடி மற்றும் தாடி முடி எடுத்து தராசு வச்சு அதை நிறுத்துனார். அப்போ அந்த தராசு வச்சு நிற்கிறது. அப்போ எசேக்கியேலுடைய தலைமயிர் அப்படிங்கிறது அது எதை குறிக்குன்னு சொல்லி பார்க்கும்போது, இஸ்ரேலுடைய தலைநகராகிய எருசலேம் முற்றிலும் அதனுடைய மகிமை இழக்கப் போகுதுங்கிற அர்த்தம். ஏன்னா அது தலைமுடி வந்து மகிமைக்கு அடையாளமாக சொல்லப்படுது. அப்போ எருசலேம் எவ்வளோ மகிமை வாய்ந்த ஒரு நகரம், தலைநகரம், தேவனுடைய ஒரு தேசம், அந்த தேசத்துடைய தலைநகரம், அதனுடைய மகிமை இழக்கப்பட போகுதுங்கிற அர்த்தம். அதை அந்த மயிரை எடுத்து என்ன பண்ண சொல்றார், நிற்கும் தராசு என்ன பண்ணு, நிற்கும் தராசை எடுத்து அந்த தராசுல என்ன பண்ணு, அதனை வந்து பங்கிடு அப்படிங்கிறார். அப்போ தராசு எதை குறிக்குதுன்னா, அது ஒரு நூல் பிடிக்கிறது, ஒரு சீர்தூக்கும் கோலாக இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அது 3 பங்கா பிரிக்க சொன்னார். அந்த தலைமயிரை தராசில் வச்சு அளந்து 3 பங்கா பிரிக்க சொன்னார். இது எதை குறிக்குதுன்னா, பாவத்திலிருந்து இஸ்ரேல் ஜனங்களை 3 பாகமா தேவன் பிரிக்கிறாரு. 3 பாகமா பாவத்திலிருந்து இஸ்ரேல் ஜனங்களை 3 பாகமா பிரிக்கிறாரு. பாவம் செய்த இஸ்ரேல் ஜனங்களை 3 பாகமா பிரிச்சு என்ன பண்ண போறாருன்னா, 3 விதமான தண்டனையை எருசலேமின் மேல் வர பண்றார். அந்த இஸ்ரேல் ஜனங்கள் மேல வர பண்றார். அவர்கள் மேல 3 விதமான தண்டனையை கொடுக்க போறாரு அப்படின்னு தேவன். 3 விதமான தண்டனை வாங்க போறாங்க. அந்த 3 விதமான தண்டனை எப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அதுதான் எசேக்கியேல் 5ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்துல வாசிச்சோம். வாசிங்க, எசேக்கியேல் 5:2. 1/3 பங்கை எடுத்து முற்றுகை போடும் நாட்கள் முடிகிறபோது நகரத்தின் நடுவிலே அக்கினியால் சுட்டரித்து 1/3 பங்கை எடுத்து அதை சுற்றிலும் கத்தியாலே வெட்டி 1/3 பங்கை எடுத்து காற்றிலே தூற்ற கடவாய். அவைகளின் பின்னாக நான் பட்டயத்தை உருவுவேன். பாருங்க, இங்க இஸ்ரேல் மற்றும் யூதா செய்த அக்கிரமத்துக்கு தேவன் என்ன பண்ணார்னா, கடைசியாக நேபுகாத்நேச்சார் வந்து முற்றுகை போட்டார். எத்தனை வருஷம் முற்றுகை போட்டாரு? 3 வருஷம் முற்றுகை போட்டார். முற்றுகை போட்டு அங்க முற்றுகை போடப்படும் நாட்கள் முடியும் போது நகரத்தின் நடுவில் அக்கினியால் சுட்டெரித்து, அப்போ 3 பங்கா பிரிக்கிறார். அக்கினியால் சுட்டெரித்து 1/3 பங்கை எடுத்து கத்தியால வெட்டி 1/3 பங்கை எடுத்து காட்டுல துற்று போட கடவாய். அவைகள் பின்னாக நான் என்ன பண்ணுவேன், பட்டயத்தை உருவேன் அப்படிங்கிறார். இப்போ என்ன பண்ண தேவன் அந்த இஸ்ரேல் ஜனங்க மேல வரக்கூடிய தண்டனையை சொல்றார். அப்ப முதல் பங்கு என்ன ஆகும் சொல்லி பார்க்கும்போது, அக்னியால சுட்டரிச்சிருவாரு. நேபுகாத்நேச்சார் என்ன பண்ணாருங்க, அக்னினால அவங்க எல்லாத்தையும், அவங்க வீடுகள், அரண்மனைகள், தேவாலயம் எல்லாத்தையும் என்ன பண்ணாரு, அக்னியில சுட்டரிச்சாரு. அப்ப இது முதல் தண்டனை. 2ஆம் பங்கு என்னாச்சு, கத்தியால் வெட்டுதல். பாருங்க, அங்க கத்தியால பட்டயத்தை உருவி வெட்டினார். 3ஆம் பங்கு காட்டில தூற்றப்படுதல். அப்படியே என்னதுன்னா, அது சிறையிருப்பில் அப்படியே என்ன பண்ணாங்க, கொண்டு போகப்படுறத குறிக்குது. இப்படியாக வந்து தேவன் என்ன செஞ்சாருன்னா, இஸ்ரேல் ஜனங்க மேல ஒரு 3 வகையான தண்டனை கொடுத்தாரு. அக்னியால் சுட்டரிக்கிறது, கத்தியால் வெட்டுறது, காட்டில தூற்றப்பட்ட பின்னாடி பட்டயத்தை வர பண்ண. இப்படியாக வந்து தேவன் வந்து இஸ்ரேல் ஜனங்க மேல கொடுக்கக்கூடிய தண்டனை தான் நம்ம கடந்த வார பாடத்தில் பார்த்தோம். அப்போ இந்த வார பாடத்தில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்க்கும்போது, எசேக்கியேல் 5ஆம் அதிகாரத்துல 5வது வசனம் வாசிக்கலாம். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதுவே எருசலேம் புறஜாதியாரின் நடுவிலே நான் அதை வைத்தேன், அதை சுற்றிலும் தேசங்கள் இருக்கிறது. பாருங்க, தேவன் சொல்றாரு, கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் சொல்றது என்னன்னா, இதுவே எருசலேம், இதுவே எருசலேம் அப்படிங்கிறார். புறஜாதிகளின் நடுவிலே நான் அதை வைத்தேன். பாருங்க, நல்லா கவனிக்கலாம். இதுவே எருசலேம், புறஜாதிகள் நடுவில் நான் என்ன பண்ணேன், நான் அதை வைத்தேன்,
அதை சுற்றிலும் தேசங்கள் இருக்குது. பாருங்க, இஸ்ரேல் தேசத்தை சுற்றிலும் தேசங்கள், புறஜாதி தேசங்கள். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஆரம்பத்திலிருந்து ஆன்சியன்ட் இஸ்ரேல், அதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரேல் பாருங்க புறஜாதிகள் நடுவில் தான் இருக்குது. பாருங்க மேப்பில் பார்த்தீங்கன்னா சுற்றிலும் பாருங்க, சுற்றிலும் பாருங்க புறஜாதி தேசங்கள். நடுவில் அந்த ரெட் கலர்ல போட்டிருக்கு பார்த்தீங்களா, சின்ன குட்டியோடு தேசம் தான் இஸ்ரேல் தேசம். இதுவே எருசலேம், புறஜாதிகள் நடுவில் நான் அதை வைத்தேன், அதை சுற்றிலும் தேசங்கள் இருக்குது. எத்தனை தேசங்கள் இருக்கு பாருங்க. இன்னைக்கு இருக்கிற கணக்கு பார்த்தீங்கன்னா அது சுற்றிலும் பாருங்க நிறைய தேசங்கள். எகிப்து, சவுதி அரேபியா, சூடான், அப்புறம் துருக்கி, அப்புறம் ரஷ்யா மற்றும் பார்க்குற ஈரான், ஈராக்கு, குவைத்து, கத்தாரு, எத்தனை தேசங்கள் இன்னைக்கு சுற்றிலும் இருக்கிற புறஜாதி தேசங்கள். அப்போ இது புறஜாதிகள் நடுவில் தேவன் அந்த தேசத்தை வச்சிருக்காரு, சுற்றிலும் புறஜாதி தேசங்கள். அப்போ இஸ்ரேலுக்கு பாருங்க கிழக்கில் அசீரியா தேசம் இருக்கு, மேற்கில் சிறிய சின்ன சின்ன அந்த தீவுகள் இருக்கு. பாருங்க சவுத்தில் எகிப்து இருக்கு, நார்த்தில் சிரியா இருக்கு. இப்படியாக இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு எம்பரர், இதெல்லாம் மிகப்பெரிய தேசங்கள். அப்போ இந்த தேசங்கள் மத்தியில் தேவன் அந்த எருசலேம் இஸ்ரேல் தேசத்தை வச்சிருக்காரு. இப்படியாக புறஜாதிகள் நடுவில் தேவன் எருசலேமை வச்சிருக்காரு. ஏன் புறஜாதிகள் மட்டும் நடுவில் வச்சாரு? ஒரு கேள்வி கேட்கலாம். ஏன் புறஜாதிகள் நடுவில் இஸ்ரேல் தேசத்தை வச்சார்? எதனால வச்சார்? அதாவது அவங்க நல்லா வாழணும். புறஜாதிகள் நடுவில் ஏன் தேவன் அந்த இஸ்ரேல் தேசத்தை வச்சாரு? அவங்க நல்லா வாழணும். மற்ற ஜனங்களை காட்டிலும், இந்த புறஜாதிகளை காட்டிலும் இந்த நாடு இஸ்ரேல் தேசமானது நல்லா வாழணும், அந்த தேசத்து மக்கள் நல்லா வாழணும். புறஜாதி தேசங்கள் எல்லாம் இந்த தேசத்தினுடைய தேவன் தான் உண்மையான தேவன் அப்படின்னு என்ன பண்ணணும்? இவங்க மூலியமா தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். இவங்க இஸ்ரேல் தேசம் நன்றாக வாழணும் தான் தேவன் இஸ்ரேல் ஜனங்களை கூட்டி கொண்டு புறஜாதி தேசங்கள் நடுவில் வச்சார். பாருங்க, இவர்கள் என்னுடைய ஜனங்கள், இவர்கள் என்னுடைய ஜனங்கள். இப்படி என்னுடைய ஜனங்களாக இருக்கக்கூடிய இவர்கள் நான் என்ன பண்ணேன்? உங்கள் புறஜாதி தேசங்கள் நடுவில் வச்சு இந்த ஜனங்களுக்கு என்னுடைய நியாயங்கள், நீதிகள், கற்பனைகள், கட்டளைகளை கொடுத்து தேவன் என்ன பண்ணார்? இதை நீங்கள் கடைப்பிடிச்சு நடக்கும்போது நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். அதை என்ன பண்ணணும்? நீங்கள் மற்ற புறஜாதிகளுக்கு நீங்கள் அதை கற்றுத்தரணும். ஏன்னா இஸ்ரேல் தேசத்தை தான் தேவன் தன்னுடைய சொந்த ஜனமாக, தன்னுடைய சொந்த தேசமாக தெரிந்து கொண்டார். அவர்கள் மூலியமா ஒட்டுமொத்த உலகத்துக்கும் பாருங்க புறஜாதி அத்தனை பேர்த்துக்குமே ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க விரும்பினார். அப்போ அந்த புறஜாதிகள் எல்லாம் விக்கிரக வணக்கத்தில் இருந்தாங்க. விக்கிரக வணக்கம் புறஜாதி தேசங்கள், அதாவது செம்பிலையும் வெள்ளிலையும் தங்கத்திலையும் செய்யப்பட்ட விக்கிரகங்களை செஞ்சு வச்சு அவங்களுக்கு தூபம் செலுத்தி தீபம் அவங்கள பலியிட்டு அவங்கள அந்த தெய்வங்களை வணங்கிட்டு இருந்தாங்க. இப்படியாக சுற்றிலும் இருந்த தேசங்கள்ல இந்த விக்கிரக வணக்கம் இருந்துச்சு. அது தவறு. தேவன் விக்கிரகத்துக்கு ஒப்பிட்டு சொல்ல முடியாது. அவர் பெரியவர் அப்படிங்கிறத இஸ்ரேல் ஜனங்க மூலியமா தேவன் மற்ற புறஜாதிகளுக்கு காமிக்கணும்னு நினைச்சார். அதனாலதான் தேவன் என்ன பண்ண, புறஜாதிகளுக்கு நடுவில் தேவன் அந்த தேசத்தை வச்சார். ஆனா என்ன நடந்துச்சுன்னு சொல்லி பார்க்கும்போது புறஜாதி ஜனங்க அவருடைய அருவருப்பின் பிரகாரம் இவங்க கற்றுக்கொண்டாங்க. பாருங்க, எப்பவுமே நடுவில் யார் இருப்பாங்க? ஒரு விழா, ஒரு மீட்டிங்கு, ஒரு கூட்டம், இதெல்லாம் நடுவில் யார் இருப்பாங்க? நடுவில் யார் இருப்பாங்கன்னா சிறப்பிக்கப்படுபவர் நடுவில் தான் இருப்பார். சிறப்பிக்கப்படுறவங்க, உதாரணத்துக்கு ஒரு விழாவுக்கு ஒரு நடத்துறோம்னு வச்சுக்கோங்க. அந்த விழா நடத்தும் போது அந்த விழாவுக்கு சிறப்பு விருந்து ஒருத்தர் கூப்பிடுறோம். சிறப்பு விருந்து ஒருத்தர் கூப்பிட்டு எங்க உட்கார வைப்போம்? விழா மேடையில் ஒரு ஓரமாக உட்கார வைப்போமா? எங்க உட்கார வைப்பாங்க? நடுவில், விழாவின் மேடையில் நடு மையத்தில் அந்த விழாவுக்கு கலந்துக்கூடிய சிறப்பு அந்த தலைமை விருந்தினரை உட்கார வைப்போம். அப்போ சிறப்பிக்கப்படுபவர் நடுவில் தான் இருக்கணும். சிறப்பிக்கப்படுபவர் எங்க இருக்கணும்? நடுவில். அதனால தான் தேவன் என்ன பண்ணார்? இஸ்ரேல் தேசத்தை புறஜாதிகள் நடுவில் வச்சார். பாருங்க, சிறப்பிக்கப்படுறாரு எப்படி இருக்கணும்? அந்த மீட்டிங்கில் எல்லாருடைய கண்ணு யாரை பார்க்கும்? அந்த சிறப்பிக்கப்படுற அந்த தலைமை விருந்தினரை தான் பார்க்கும். அவர் எப்பவுமே நடுவில் தான் இருப்பார். அவர் எல்லாரும் பார்ப்பாங்க.
அவர் என்ன பேசுறாரு, அவர் என்ன பண்றாரு அப்படிங்கிறத எல்லாரும் முற்று கவனிப்பார்கள். அப்படிங்கும்போது அந்த சிறப்பிக்கப்படக்கூடிய விருந்தினர் எப்படி நடந்துக்குவார் அந்த விழாவுக்கு வரும்போது? அந்த அத்தனை பேர்த்துக்கு ஒரு முன்மாதிரியாக, மற்ற அத்தனை பேர்த்துக்கு என்ன ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு வாழக்கூடியவர் இருப்பார். அப்போ இந்த ஜனங்க வந்து, இஸ்ரேல் ஜனங்க வந்து, தேவனுடைய ஜனங்கள், அவர்களை தேவன் எப்படி ஆசீர்வச்சிருக்காரு, தேவனுடைய கட்டளைகளை எப்படி கடைப்பிடிச்சு நடக்கிறாங்க அப்படிங்கிற பிரஜாதிகள் எல்லாம் பார்த்து அவங்க என்ன பண்ணணும்னா இந்த இஸ்ரேல் தேசத்தின் மூலமா, இஸ்ரேல் ஜனங்க மூலியமா அவங்க பாடத்தை கற்றுக்கொண்டு அவங்க தேவனை தெரிந்து கொள்ளணும். அதனாலதான் வந்து தேவன் சொல்றாரு பாருங்க, இஸ்ரேல் ஜனங்களுக்கு உபாகமம் 4ஆம் அதிகாரத்துல 5வது வசனம், நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படி பிரவேசிக்கும் தேசத்திலே நீங்கள் கைக்கொள்ளும் பொருட்டு என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு கற்பித்தபடியே நான் உங்களுக்கு கட்டளைகளையும் நியாயங்களையும் போதித்தேன். பாருங்க, இப்படியாக வந்து தேவனுடைய கட்டளைகளையும் நியாயங்களையும் தேவன் கொடுக்கிறார் மோசே மூலமாக. அப்போ 3600 கட்டளைகளையும் நியாயங்களையும் நியாய பிரமாணங்களையும் தேவன் கொடுத்து இதெல்லாம் நீங்க கடைப்பிடிச்சு நடங்கன்னு சொன்னார். பாருங்க, உபாகமம் 26ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனம் வாசிக்கலாம். கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார் என்றும் நான் அவர் வழிகளில் நடந்து அவர் கட்டளைகளையும் அவர் கற்பனைகளையும் அவர் நியாயங்களையும் கைக்கொண்டு அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிவேன் என்றும் நீ என்று அவருக்கு வாக்கு கொடுத்தாய். பாருங்க, இந்த இஸ்ரேல் ஜனங்க அந்த வனாந்திர பிரயாணத்துல நடந்து வரும்போது தேவன் நியாயப்பிரமாணத்தை கொடுக்குறாரு. அப்போ அது யாருக்கு கொடுத்தாருன்னா தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு மட்டும்தான் கொடுத்தார் நியாயப்பிரமாணத்தை. தேவனுடைய நியாயங்களையும் பிரமாணங்களையும் கட்டளைகளையும் தேவன் அந்த அவருடைய சொந்த ஜனத்தை கொடுத்தார், மற்ற புறஜாதி ஜனங்களுக்கு கொடுக்கல. அப்போ இவங்க அந்த நியாயப்பிரமாணங்களை கற்றுக்கொண்டு மற்ற புறஜாதிகளுக்கு எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக அதை வந்து என்ன பண்ணணும்னா தெரியப்படுத்தணும். அப்போ சுற்றிலும் இருக்கிற ஜனங்க வந்து இவர்களை பார்த்து இவங்களுடைய தேவன் தான் உண்மையான தேவன், உண்மையான தேவனாகிய நம்ம பிதாவாகிய தேவன் நோக்கி வரணும். மற்ற உலகத்துல எந்த தேவர்களும் தேவர்கள் அல்ல அப்படிங்கிறது இவங்க மூலியமா தேவன் வந்து அவங்க நிரூபிக்கணும்னு நினைச்சார். அதுக்காகத்தான் தேவன் என்ன பண்ணார்னா இந்த ஜனங்களை ஒரு ஜாதி நடுவில் கொண்டு வந்து வச்சு நடுநாயகமாக, விழா நாயகனாக கொண்டு வந்து வச்சார் இந்த தேசத்தை. இவங்க வந்து தேவன் சொன்னார், என்னுடைய கற்பனைகளை கடைப்பிடிச்சு நடங்கன்னு சொன்னார். அதுக்கு அவங்க நடக்கணும்னு சொன்னாங்க. கர்த்தர் எனக்கு தேவனா இருப்பார் என்றும் நான் அவர் வழிகளில் நடந்து அவர் கட்டளைகளையும் அவர் கற்பனைகளையும் அவர் நியாயங்களையும் கைக்கொண்டு அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படிவேன் என்றும் நீ இன்று அவருக்கு வாக்கு கொடுத்தாய். வாக்கு தேவனுடைய வாக்குக்கு அவங்க செவி கொடுத்தாங்க. கீழ்ப்படிந்து நடப்போம்னு முற்றிலும் தங்களை வந்து ஒப்பு கொடுத்தார்கள். கீழ்ப்படுகிறோம்னு வாக்கு கொடுத்தாங்க. என் கட்டளைகளை நீங்க கை கொள்ளுங்க, அப்படி எனக்கு சொந்த ஜனமா இருப்பீங்க, நான் உண்டு பண்ண எல்லா ஜாதிகளையும் பார்க்கலும் நான் உங்களை சிறப்பா வைப்பேன்னு தேவன் சொன்னார். அப்போ நீங்க இந்த கட்டளைகளின் கற்பனைகளை நீங்க கை கொண்டு நடந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதம் கொடுப்பேன்னு சொன்னார். அப்படிதான் அந்த தேவன் வந்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை கொடுத்தார். அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம்? பாலும் தேனும் ஓடுகிற தேசம். இஸ்ரேல் ஜனங்க எகிப்திலிருந்து புறப்பட்டு காதேஸ் பர்னேயாக்கு வந்துட்டாங்க. காதேஸ் பர்னேயா கானான் தேசம் எல்லை, அங்க வந்துட்டாங்க. அங்க மோசே என்ன பண்ணார்னா, இந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம், தேவன் நமக்கு கொடுக்குறான்னு சொன்னார் பார்த்தீங்களா, அந்த கானான் தேசம் அது எப்படிப்பட்ட தேசம், அதை போய் வேவு பார்த்துட்டு வாங்கன்னு 12 பேர்த்த கோத்திரத்துக்கு ஒருத்தராக 12 பேர்த்த தேர்ந்தெடுத்து அனுப்பிவிட்டார் மோசே. அப்போ அவர்கள் வந்து போய் அவங்க பார்த்தாங்க பாருங்க. ஏன்னா 13ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனம், அவர்கள் குடியிருக்கிற தேசம் எப்படிப்பட்டது, அது நல்லதோ கெட்டதோ என்றும், அவர்கள் பட்டணங்கள் எப்படிப்பட்டதென்றும், அவர்கள் கூடாரங்களில் குடியிருக்கிறவர்களோ கோட்டைகளில் குடியிருக்கிறவர்களோ என்றும். பாருங்க அடுத்து 20ஆம் வசனம், நிலம் எப்படிப்பட்டது, அது வளப்பமானதோ இளப்பமானதோ என்றும், அதில் விருட்சங்கள் உண்டோ இல்லையோ என்றும் பாருங்கள். தைரியம் கொண்டிருந்து தேசத்தின் கனிகளிலே சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றான். அக்காலம் திராட்சை செடி முதற்பழம் பழுக்கிற காலமாய் இருந்தது. பாருங்க, இப்படியாக வந்து அந்த தேசத்தை வேவு பார்க்க மோசே 12 பேர் அனுப்புறார். 12 பேர் போய் மோசே அனுப்பின பிரகாரம் தேசத்தை வேவு பார்க்கறாங்க. அவர்கள் தேசத்தை சுற்றி பார்த்து எத்தனை நாள்? 40 நாள். அவர்கள் தேசத்தை சுற்றி பார்த்து 40 நாள் சென்ற பின்பு திரும்பினார்கள். இப்ப அவங்க திரும்பி வரும்பொழுது மோசே சொன்ன மாதிரி அங்க இருக்கக்கூடிய பழங்கள்ல சில வகைகளை கொண்டு வாங்கன்னு சொன்னார். கொண்டு வந்தாங்க. பாருங்க என்ன 13ஆம் அதிகாரத்துல 23ஆம் வசனம், பின்பு அவர்கள்
எஸ்கோல் பள்ளத்தாக்கு மட்டும் போய் அங்கே ஒரே குலையுள்ள ஒரு திராட்சை கொடியை அறுத்தார்கள். அதை ஒரு தடியிலே 2 பேர் கட்டி தூக்கி கொண்டு வந்தார்கள். மாதுளை பழங்களிலும் அத்தி பழங்களிலும் சிலவற்றை கொண்டு வந்தார்கள். பாருங்க, இந்த ஜனங்க வேலை பார்த்துட்டு வந்தவங்க 12 பேர் ஒரு குலையில் ஒரு திராட்சை கொடி அறுத்தாங்க. ஒரு குலை, ஒரே குலையில திராட்சை. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் ஒரு குலை திராட்சை பழத்தை ஒரு குலைங்க நம்ம பார்க்குறோம், சின்ன ஒரு சித்தூண்டு பஞ்சாயத்தான் இருக்கு. ஆனால் இவங்க எப்படி அந்த இஸ்ரேல் தேசத்தில் இருந்த அந்த திராட்சை குலை எப்படி தூக்கிட்டு வர்றாங்க? ஒரு ஆள் தூக்க முடியல, அடியில கட்டி 2 பேர் தூக்கிட்டு வர அளவுக்கு அந்த திராட்சை குலை பெருசு. அப்ப இப்படியாக வந்து அந்த இஸ்ரேல் தேசத்துடைய திராட்சை குலை எவ்வளவு ஒரு பெரிய ஒரு திராட்சை குலையா இருக்கு பாருங்க, 2 பேர் தூக்குற அளவுக்கு. அப்படின்னா அந்த தேசம் எப்படிப்பட்ட ஒரு வளமான தேசம், வளமான தேசம். அப்படியாகத்தான் பாருங்க அந்த தேசத்தினுடைய மாதுளம்பழம் மற்றும் திராட்சை பழம் அத்தி பழத்தையும் கொண்டு வந்தாங்க அந்த வேவுபாக்கு பணம். பாருங்க, போயிட்டு வந்து ஜனங்கிட்ட வந்து சொல்றாங்க. அவர்கள் மோசையை நோக்கி என்ன சொல்றாங்க? 27 வசனம் வாசிக்கலாம். அவர்கள் மோசையை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், அது அதனுடைய கனி. பாருங்க, இப்படியாக வந்து அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம். தேவன் இஸ்ரேல் ஜனங்கள் கொடுத்த தேசம் எப்படிப்பட்ட தேசம்? அவ்வளவு வளமான தேசம், அவ்வளவு வளமிக்க தேசம். அது தேவன் வந்து கொடுத்தார். அப்போ அப்படிப்பட்ட தேசத்தை தேவன் கொடுத்தார். ஏன்னா இவங்க தேவனுடைய சொந்த ஜனங்க, தேவனுடைய ஜனங்க, இவங்க ஆசீர்வாதமா இருக்கணும், அதுக்காக தேவன் கொடுத்தார். அடுத்து தேவன் என்ன சொல்றாருன்னா, உபாகமம் 6ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனம், இஸ்ரவேலே, நீ நன்றாயிருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமாயிரு. பாருங்க, என்ன சொல்றாருன்னா தேவன், இஸ்ரவேலே நீ நன்றாயிருப்பதற்கும், பாருங்க இஸ்ரேல் தேசம் நல்லா இருக்கணும், உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ விருத்தி அடையணும். விருத்தி அடைகிறது நல்லா பழுகி பெருகி விருத்தி அடையணும். அதுக்காக நீ என்ன செய்யணும்? அவைகளுக்கு செவி கொடுத்து அந்த நியாயப்பிரமாண கட்டளையின்படி செய்யறதுக்கு நீ சாவதானமாயிரு, எச்சரிக்கையாயிருன்னு அர்த்தம். அப்ப இஸ்ரேல் தேசம் என்பது பாருங்க மிக மிக சின்ன தேசம். நம்ம தமிழ்நாட்டில் பாதி இருக்காது, கேரளா அளவுதான் இருக்கு. மிக மிக சின்ன தேசம். இந்த தேசத்துடைய மக்கள் தொகை கிட்டத்தட்ட இன்னைக்கு 2.5 கோடி, 2.5 கோடி பேர் தான் அந்த தேசம். ரொம்ப குறைவான மக்கள் தொகை. அப்படிப்பட்ட ஒரு சின்ன தேசம். பாருங்க, நீ நன்றாக இருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருக்கு சொன்னபடி பாலும் தேனும் தேசம் ஓடுகிற தேசத்துல நீ விருத்தி அடைவதற்கும் நீ அந்த நியாயப்பிரமாண கட்டளைகளுக்கு செவி கொடுக்கணும் அப்படின்னு. பாருங்க, இந்த ஒரு சின்ன தேசம் இன்னைக்கும் பாருங்க, அன்னையிலிருந்து தேவன் அந்த தேசம் இன்னைக்கு அந்த புரஜாதி நடுவில் வச்சிருக்காரு. எதுக்கு தெரியுங்களா? தேவன் யாருன்னு காமிக்கிறதுக்காக, தேவனுடைய நீதி நியாயங்களை எல்லாரும் கற்றுக்கொள்ளுங்கிறதுக்காக இன்னைக்கும் அந்த தேசத்தை வச்சிருக்காரு. அன்னைக்கும் அந்த தேசம் அப்படிதான் இருந்துச்சு. அப்ப மிக மிக சின்ன தேசம் தான். ஆனா இன்னைக்கு இருக்கிற நிலைமையில தமிழ்நாட்டில் கேரளாவில் ஒரு 3/4 பாகம் தான் இருக்கு. நம்ம கோயம்புத்தூர் திருப்பூர் சேர்ந்தா என்னவோ அதுதான் இஸ்ரேல் தேசம். அப்படிப்பட்ட ஒரு தேசம் இன்னைக்கு உலகத்துல எப்படி இருக்குதுங்க? வல்லரசா இருக்கு. அவனுடைய டெக்னாலஜி யோசனை பண்ணி பாருங்க, உலகத்துக்கே அவன் தான் டெக்னாலஜியை கற்றுக் கொடுத்துருக்கான். போர்க்கருவியிலிருந்து அணுகுண்டு கண்டுபிடிச்சதுலேருந்து அப்புறம் இன்னைக்கு இருக்கிற அத்தனை சயின்ஸ் டெக்னாலஜி, கரண்ட்ல இருந்து கரண்ட் உபயோகப்படுற பொருட்கள், நவீன கண்டுபிடிப்புகள் அத்தனை 3/4 பகுதி இஸ்ரேல் ஜனங்க கண்டுபிடிச்சதுதான். பாருங்க, இன்னைக்கு அந்த இஸ்ரேல் தேசத்துல விவசாயம் சிறப்பா நடக்குது. விவசாயத்துல பாருங்க எந்த வகையான நவீன கருவிகளை உருவாக்கி வச்சிருக்கான்னு பாருங்க. இதெல்லாம் வந்து ஒரே ஆள் எல்லா வேலையும் செஞ்சிடலாம். அங்க விளையக்கூடிய வெஜிடபிள்ஸ் எல்லாம் பாருங்க, காய்கள் கனிகள் எல்லாம் ரொம்ப அருமை. அவ்வளவு தரம் வாய்ந்த காய்கள் கறிகளை உருவாக்குறாங்க. அப்படியாக வந்து தேவன் அந்த தேசத்தை இன்னைக்கு மாஸ்டர் வச்சிருக்காரு. உலகத்துக்கு சொட்டு நீர் பாசனத்தை கற்றுக் கொடுத்தது அவங்கதான். பசுமை புரட்சியில சொட்டு நீர் பாசனத்தை கற்றுக் கொடுத்து விவசாயத்துல வேளாண்மையை குறைஞ்ச தண்ணியில எப்படி பெருக்கு வளமா செய்யறது உலகத்துக்கு கற்றுக் கொடுத்த நாடு இன்னைக்கு இஸ்ரேல் தேசம் தான். இன்னைக்கு தேவன் அதை வந்து நடுவில் வச்சிருக்காரு, உலகத்து நடுவில் வச்சிருக்காரு. எதுக்கு தெரியுங்களா? இது தேவனுடைய தேசம்னு எல்லாரும் உணரணுங்கிறதுக்காக. பாருங்க,
அதே நேரத்தில் வெண்மை புரட்சி, பால் உற்பத்தியில் அவங்க தான் தன்னிறைவு. அந்த அளவுக்கு தேவன் வந்து அருமையா அந்த தேசத்தை ஆசீர்வச்சிருக்காரு. அந்த தேசத்துல எல்லா வளமும் இருக்குது பாருங்க. இந்த அளவுக்கு வல்லரசு உருவானோம்னா அது எப்பேற்பட்ட தேசம் சொல்லி பார்க்கும்போது பாருங்க, உபாகமம் 11ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனம், நீங்கள் சுதந்தரிக்க போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம். அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம். வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம், மலைகளும் பள்ளத்தாக்கும் உள்ள தேசம். மலைகள் பேஞ்சிச்சு, மழை பேஞ்சிச்சு. தேவன் வந்து அந்த தேசத்தை ஆசீர்வதிச்சு வச்சிருக்காரு. இப்படியாக வந்து தேவன் அந்த தேசத்துல எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்திருக்காரு. பாலும் தேனும் ஓடுகிற தேசமாக இருக்கு. அங்க எல்லா வளமும் தேவன் சிறப்பாக கொடுத்து வச்சிருக்காரு. அவன் யாருக்கிட்ட கையேந்த தேவையில்லை. இன்னைக்கும் அப்படிதான். உலக நாடுகள் அத்தனைக்கும் இது வந்து முன்மாதிரியான நாடுகளாக, ஒரு சின்ன குட்டியூண்டு நாடு உலக நாடுகள் அத்தனைக்கும் தன்னுடைய ஆயுதத்தை ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு நாடாக இன்னைக்கு விளங்குதுன்னு சொல்லி பார்க்க. அப்ப தேவன் வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் ஆசீர்வதிச்சு வச்சிருக்காரு. தேவன் சொன்னார், என்னுடைய நியாயப்பிரமாணத்தை நீங்க கட்டளைகளை கடைப்பிடிச்சு நடங்க. கடைப்பிடித்து நடந்தால், முதல்ல கடைப்பிடிக்க வேண்டாம், முதல்ல அந்த வசனத்துக்கு அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படிஞ்சு நடந்தீங்கன்னா என்ன தருவன் சொன்னார்? ஆசீர்வாதம் தருவனர். முதல்ல வந்து கீழ்ப்படியணும். முதல்ல தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். நீங்களும் இருந்தாலும் சரி, நானும் இருந்தாலும் சரி, முதல்ல தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியணும். அப்புறம் தான் கீழ்ப்படியாத தேவன் என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பாரு. அப்ப கீழ்ப்படியாம தேவன் ஆசீர்வதிக்க மாட்டார். பாருங்க, உபாகமம் 6ஆம் அதிகாரத்துல 4வது வசனம் வாசிக்கலாம். இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாய கர்த்தர் ஒருவரே. பிதாவாகிய தேவன் ஒரே தேவன் தான் அவங்களுக்கு. இப்படியாக வந்து இந்த ஜனங்க வந்து தேவன் சொல்லியிருக்காரு. பாத்தீங்களா என்ன சொல்லியிருக்காரு? இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாய கர்த்தர் ஒருவரே. அப்போ நீ வந்து ஒரே தேவன் தான். நீ புறஜாதி ஜனங்கள் பண்ற மாதிரி என்ன பண்ணாத, அந்த ஜனங்களுடைய விக்கிரகத்தை கற்று அதை வணங்காத அப்படின்னார். பாருங்க, இஸ்ரேல் ஜனத்தை தேவன் எதுக்கு வச்சார்னா அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். அவர் யாருங்கிறத உலக ஜனங்கள் அத்தனை பேருக்கு சொல்லணும். சுற்றிலும் மிக புறஜாதி தேசங்களுக்கு அவர் யாருங்கிறத சொல்லணும். அதான் சொன்னாரு, இஸ்ரவேலே கேளு, நம்முடைய தேவனாய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அப்போ ஒரே தேவன் தான். அந்த புறஜாதி சுற்றிலும் மிக புறஜாதி ஜனங்கள் என்ன பண்ணாங்க? நிறைய விக்கிரகத்தை வணங்கினாங்க. ஆனா இந்த ஜனங்கள் தேவன் புறஜாதிகளோட விக்கிரகத்தை வணக்கத்தை ஒழிக்கிறத இந்த ஜனங்கள் தேவன் நடுவில் வச்சார். இவங்க வந்து மற்ற புறஜாதி ஜனங்கள் ஒரு ரோல் மாடலா இருந்து இந்த விக்கிரகம் எல்லாம் பொய், உண்மையான தேவன் ஒருவர் தான், அவர் நீங்க நம்புங்கன்னு சொல்றதுக்காக தேவன் வச்சாரு. ஆனா இவங்க என்ன பண்ணாங்க தெரியுங்களா? எசேக்கியேல் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஏன் இந்த இஸ்ரேல் ஜனத்துக்கு, இஸ்ரேல் தேசத்துக்கு தண்டனை அப்படின்னா இதுதான் காரணம். அது புறஜாதிகளை பார்க்கிலும் என் நியாயங்களையும் தன்னை சுற்றிலும் இருக்கிற தேசங்களை பார்க்கிலும் என் கட்டளைகளையும் அக்கிரமமாக மாற்றி போட்டது. அவர்கள் என் நியாயங்களை வெறுத்து என் கட்டளைகளில் நடவாமற் போனார்கள். பாருங்க, தேவன் புறஜாதிகள் மத்தியில் எதுக்கு வச்சாரு? இந்த தேசத்தை ஒரு ரோல் மாடலா வச்சார். ரோல் மாடலா வச்சார். நடுநாயகமா எதுக்கு வச்சாருன்னா, நீங்க பாருங்க இந்த தேசத்தை, என்னுடைய தேசத்தை பாருங்க அப்படிங்கிறதுக்காக தான் வச்சாரு. தேவனுடைய நோக்கம் என்ன வந்துச்சு? இவங்க வந்து தேவன், உண்மையான தேவனை வணங்கி அவருடைய வார்த்தைகளை கீழ்ப்படிஞ்சு நடந்து அதனால வரக்கூடிய ஆசீர்வாதத்தை இவங்க சொந்தத்துக்கு வச்சிருந்தார். ஆனா இப்ப என்ன பண்ணிட்டாங்க பாருங்க. எசேக்கியேல் 5ஆம் அதிகாரத்துல 6வது வசனத்துல ஏன் தேவன் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தண்டனை கொடுக்குறாரு? எசேக்கியேல் 5ஆம் அதிகாரத்துல 3 விதமான தண்டனை எதுக்கு கொடுக்குறாரு தெரியுங்களா? கடைசியாக அந்த தேசத்தை வந்து முற்றிலும் சுட்டரித்து பட்டயத்தால் வெட்டி அப்புறம் காட்டுல ஏன் தூட்டி போட்டாருன்னா இதுதான் காரணம். அது புறஜாதிகளை பார்க்கிலும் என் நியாயங்களையும் என் தன்னை சுற்றிலும் இருக்கிற தேசங்களை பார்க்கிலும் என் கட்டளைகளையும் என்ன பண்ணிச்சாமா? அக்கிரமமா மாத்தி போச்சாமா. நல்ல வசனத்தை கவனிங்க. அது புறஜாதிகளை பார்க்கிலும் என் நியாயங்களையும், தேவனுடைய நீதி நியாயங்கள் நியாயப்பிரமாண கட்டளைகளை பாருங்க, புறஜாதிகளை பார்க்கிலும் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு புறஜாதிகளே பரவாயில்ல, இந்த தேசம் இஸ்ரேல் தேசம் புறஜாதிகளை பார்க்கிலும் தன்னை சுற்றிலும் இருக்கிற தேசத்துகளை பார்க்கிலும் என் கட்டளைகளை என் நியாயங்கள் என்ன பண்ணப்பட்டுச்சு? அக்கிரமமாக மாற்றி போட்டுச்சு. பாருங்க, கிரமமா இருக்கணும், அது அக்கிரமமா மாற்றி போட்டுச்சு. அவர்கள் என் நியாயங்களை வெறுத்து என் கட்டளைகளில், யாரு? இஸ்ரேல் ஜனங்க. எதுக்கு தேவன் நடுவில் வச்சாரு? புறஜாதி ஜனங்க விக்கிரகத்தை வணங்கக்கூடாது.
உண்மையான தேவனை வணங்கணும், அதுக்காக வச்சாரு. இவங்க என்ன பண்ணிட்டாங்க? கீழ்ப்படிவோம்னு சொல்லி வாக்கு கொடுத்தாங்க, அவர்களின் நியாயங்களை வெறுத்துட்டாங்களாம். தேவனுடைய நியாயத்தை வெறுத்து என்னுடைய கட்டளைகளில் நடமாவ போயிட்டாங்க. புறஜாதிகள் வந்து அவங்களுடைய அருவருப்பு, அந்த ஐடியல் வர்ஷிப், விக்கிரக வணக்கம், இதை செய்யக்கூடாதுன்னு தேவன் சொன்னார். நியாயப்பிரமாண கட்டளையில பூமியின் கீழையாவது மேலையாவது யாரும் சொரூபத்தை உண்டாக்க வேண்டாம், நமஸ்கரிக்க வேண்டாம் சொன்னார். அந்த விக்கிரகத்தை வணங்கக்கூடாதுன்னு சொன்னார். அந்த புறஜாதி ஜனங்களுடைய விக்கிரகத்தை இவங்க வந்து தெய்வமா ஏற்றுக்கொண்டாங்க, அதை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்க, தேவன் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, அவர் நியாயப்பிரமாண கட்டளை கொடுக்கும்போது சொல்லியிருக்கார். உபாகமம் 11ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனம் வாசிக்கலாம். உங்கள் இருதயம் வஞ்சிக்கப்படாமலும் நீங்கள் வழி விலகி அந்நிய தேவர்களை சேவித்து அவர்களை நமஸ்கரியாமலும் இருக்கும்படி எச்சரிக்கையாயிருங்கள். பாருங்க, இப்ப என்ன சொல்றாரு பாருங்க, நீங்க வந்து உங்கள் இருதயம் வஞ்சிக்கப்படக்கூடாது, உங்கள் இருதயம் வஞ்சிக்கப்படக்கூடாது. அப்புறம் நீங்க அந்நிய தேவர்கள் என்ன பண்ணக்கூடாது? சேவித்து அவைகளை நமஸ்கரிக்காமலும் இருக்கும்படி எச்சரிக்கையா இருங்க. போயிட்டாரு தேவன், எச்சரிக்கையா இருங்க அப்படின்னார். எந்த ஒரு அந்நிய தேவத்தை நீங்க வணங்க கூடாதுனார், நமஸ்கரிக்க கூடாதுனார். அப்ப இந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது உபாகமம் 11ஆம் அதிகாரத்துல 27ஆம் வசனம். இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தீர்களானால் ஆசீர்வாதம் கொடுப்பனர். அதாவது ஆசீர்வாதத்தை கொடுப்பனர். கீழ்ப்படியாம போனா, நீங்கள் தேவனாய கர்த்தரின் கற்பனைக்கு கீழ்ப்படியாம போனா, இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வழியை விட்டு விலகி நீங்கள் அறியாத வேற தேவர்களை பின்பற்றுவீர்களானால் சாபமும் வரும். கீழ்ப்படிஞ்சா ஆசீர்வாதம், கீழ்ப்படியாம அந்நிய தேவர்கள் வணங்கினா சாபம் வரும்னு தேவன் எச்சரிப்பு கொடுத்தார். ஆனா இந்த ஜனங்க என்ன பண்ணிட்டாங்க பாருங்க. எரேமியா சொல்றாரு 2ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனம், எரேமியா 2:11. எந்த ஜாதியாவது தேவர்கள் அல்லாத தங்கள் தேவரங்களை மாற்றினது உண்டோ என்று பாருங்கள். என் ஜனங்களோ வீணானவைகளுக்காக தங்கள் மகிமையை மாற்றினார்கள். பாருங்க, தேவன் கேள்வி கேட்கிறார் எரேமியா மூலமா. எந்த ஜாதியாவது தேவர்கள் அல்லாத தங்கள் தேவர்களை மாற்றினது உண்டோ என்று கேட்டு பாருங்க. பாருங்க, இஸ்ரேல் ஜனங்களுடைய தேவன் தான் உண்மையான தேவன், நம்ம பிதாவாகிய தேவன். ஆனா மற்ற புறஜாதிகள் அவங்க தேவங்களை வணங்கினாங்க, விக்கிரகத்தை வணங்கினாங்க. ஆனா எல்லா ஊர்லயும் பாருங்க, எல்லா தேசத்திலையும் அந்தந்த தேசத்து ஜனங்க அந்தந்த தெய்வங்களை தான் வணங்கினாங்க. எந்த ஜாதியாவது அவங்களுடைய தேவர்கள் இல்லாத வேற தேவர்கள் வணங்கினாங்களா? வேற தேவர்கள் வணங்கல. பாருங்க, நம்ம தமிழ்நாட்டிலேயே கூட பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் பாருங்க, சைவ சமயம் வைணவ சமயம் 2 தான் இருந்துச்சு. அப்போ சைவம் வைணவம் அங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள வந்து சைவ சமயத்தை சேர்ந்த வைணவ சமயத்தை சேர்ந்தவங்களை வந்து வணங்க மாட்டாங்க, தெய்வத்தை வணங்க மாட்டாங்க. அப்படிதான். அப்போ இந்த மாதிரி தான் எல்லா தேசத்துலையும் அந்த காலத்துல இருந்துச்சு. அவங்க தெய்வத்தை தான் வணங்கினாங்க. ஆனா எந்த ஜாதியாவது தேவர்களால் தங்கள் தேவர்களை மாற்றினதுண்டோ என்று கேட்டு பாருங்க. என் ஜனங்களோ, யாரு? தேவன் சொல்றாரு, என்னுடைய ஜனங்களோ என்ன பண்ணிட்டாங்க? வீணானவைகளுக்காக தங்கள் மகிமையை மாற்றினார்கள். வீணானவைகளுக்காக மகிமையை மாற்றினாங்க. அப்ப என்ன பண்ணாங்க பாருங்க. அடுத்தது இவங்க பண்ண காரியத்துல எரேமியா 2ஆம் அதிகாரத்துல 8ஆவது வசனம் வாசிக்கலாம். கர்த்தர் எங்கே என்று ஆசாரியர்கள் சொல்லாமலும் வேதத்தை போதிக்கிறவர்கள் என்னை அறியாமலும் இருந்து மேய்ப்பர்கள் எனக்கு துரோகம் பண்ணினார்கள். தீர்க்கதரிசிகள் பாகாலை கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்லி வீணானவைகளை பின்பற்றினார்கள். இப்படியாக வந்து அந்த இஸ்ரேல் ஜனங்க அந்த பழங்காலத்துல என்ன பண்ணாங்க பார்க்கும்போது, அங்க என்ன பண்ணாங்கன்னா, கர்த்தர் எங்கே என்று ஆசாரியர்கள் சொல்லாமலும் வேதத்தை போதிக்கிறவர்கள் என்னை அறியாமலும் இருந்து இப்படியாக வந்து என்ன பண்ணாங்கன்னா, மேய்ப்பர்கள் துரோகம் பண்ணாங்க. ஜனங்களை வழிநடத்தின அந்த தலைவர்கள் மேய்ப்பர்கள் துரோகம் பண்ணாங்க. ஜனங்களை மேய்க்கிற மேய்ப்பர்கள். அப்புறம் தீர்க்கதரிசிகள் என்ன பண்ணாங்க? பாகாலை கொண்டு தீர்க்கதரிசனம் சொல்லி வீணானவைகளை பின்பற்றினாங்க, பாகாலை வணங்கினாங்க. இஸ்ரேல் ஜனங்க பாகால் தெய்வத்தை வணங்கினாங்க, பாகாலை கொண்டு தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்கிறாங்க. இப்படியாக வந்து இவர்கள் செஞ்ச அக்கிரமம் ரொம்ப பெருசு. இவர்கள் செய்த அக்கிரமம் ரொம்ப பெருசு. பாருங்க, இந்த ஒரு கண்ணுக்குட்டி செய்து வைத்து வணங்கினாங்க. எகிப்துல தான் கண்ணுக்குட்டி வணங்கினாங்க, எகிப்து தேசத்துல. பாகால் தெய்வத்தை புறஜாதிகளுடைய தெய்வங்களை வணங்க ஆரம்பிச்சாங்க. பாருங்க, எரேமியா 11ஆம் அதிகாரத்துல 14ஆவது வசனம். பாகாலுக்கு தூபம் காட்டுகிறதினாலே எனக்கு கோபம் உண்டாக்க இஸ்ரேல் குடும்பத்தாரும் யூதா குடும்பத்தாரும் தங்களுக்கு கேடாக செய்த பொல்லாப்பி நிமித்தம்
உன்மேல் தீங்கை வரப்பண்ணுவேன் என்று உன்னை நாட்டின சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, ஏன் இந்த ஜனங்க மேல தண்டனை கொடுக்குறாருன்னா பாகாலுக்கு தூபம் காட்டுறதுனால. பாருங்க, பாகாலுக்கு தூபம் காட்டி பாகால வணங்கினாங்க. இது தேவனுக்கு கோபம் வருது. அதெல்லாம் சொல்றாரு, இஸ்ரவேல் குடும்பத்தார் மேலும் யூதா குடும்பத்தார் மேலும் என்ன பண்ண போறேன், நான் வந்து பொல்லாப்பு வரப்பட போறேன். அவங்க தங்களுக்குன்னு பொல்லாப்பு அவங்களே தேடிக்கிறாங்க. விக்கிரக வணக்கம் செஞ்சா பொல்லாப்பு தான், தேவனுக்கு பிடிக்காது. அப்ப இஸ்ரவேல் குடும்பத்தாரும் யூதா குடும்பத்தாரும் தங்களுக்கு கேடாக செய்த பொல்லாப்பு நிமித்தம் உன்மேல் தீங்கை வரப்பண்ணுவேன் என்று உன்னை நாட்டின. அப்ப இப்படியாக வந்து அவர்கள் பாருங்க, அந்த புரஜாதி தெய்வங்களை வந்து வணங்கினாங்க, அவங்களுக்கு பலி செலுத்தினாங்க, தங்கள் பிள்ளைகளை கூட பலி செலுத்திக்கிறாங்க. புரஜாதிகளுடைய அருவருப்பு அது சேவை செய்யக்கூடாதுன்னு சொன்னாரு. தங்கள் பிள்ளைகளை அந்த புரஜாதி தெய்வங்கள் பாகாலுக்கு பலி செலுத்தினாங்க. தீயில அப்படியே எரியிற தீயில தங்கள் பிள்ளைகளை தூக்கி போட்டு பலி செலுத்தினாங்க. இதெல்லாம் வந்து தேவன் வந்து விரும்பாத ஒரு காரியம். இது தேவன் பாருங்க, இந்த பிள்ளைகளை வந்து தங்கள் பிள்ளைகளை வந்து அந்த பாகாலுக்கு பலி செலுத்துறது தேவனுடைய மனசுலேயே தோணலைன்னு சொல்றாரு. அது நான் கற்பிக்கவும் இல்லை, அது என் மனசுல தோன்றவும் இல்லைன்னு சொன்னார். அப்படிப்பட்ட தேவன் வந்து இப்படியாக வந்து ஜனங்களை வந்து செய்ய வேண்டாம்னு சொன்னதெல்லாம் இவங்க செஞ்சாங்க. அக்கிரமம், இஸ்ரேலுடைய அக்கிரமம் பெருகியது. இஸ்ரேல் ஜனங்களுடைய அக்கிரமம் ரொம்பவும் பெருகியது. அவர் அக்கிரமம் பெருசாயிருச்சு. அதனாலதான் தேவன் சொன்னார். பாருங்க, அதாவது யோசியா மூலியமா சொன்னார். யோசியா 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர்கள் தங்கள் தேவனிடத்துக்கு திரும்புவதற்கு தங்கள் கிரியைகளை சீர்திருத்த மாட்டார்கள். வேசித்தன ஆவி அவர்கள் உள்ளத்தில் இருக்கிறது, கர்த்தரை அறியார்கள். பாருங்க, இந்த ஜனங்களை பத்தி சொல்றாரு தேவன், இஸ்ரவேல் ஜனங்களை பத்தி. அவங்க தேவனிடத்துக்கு திரும்புறதுக்கு சீர்திருந்த மாட்டாங்க, தேவனை விட்டு தூரம் போயிட்டாங்க, வேசித்தனம் பண்ணிட்டாங்க. வேசித்தனத்தின் ஆவி அவங்களுக்குள்ள இருக்குது, கர்த்தரை அவங்க அறியல. இப்படியாக வந்து பிரஜாதி தெய்வங்களை விட்டுட்டு வணங்குறது தான் வேசித்தனம். அதான் செஞ்சாங்க. அப்ப தேவன் பாருங்க, இந்த ஜனத்தை, இஸ்ரேல் ஜனத்தை பிரஜாதி தேச நடுவில் எதுக்கு வச்சார்னா, இவர்கள் வந்து தேவனுடைய சொந்த ஜனங்கள்னு எல்லா ஜனங்களும் நம்பி எல்லா ஜனங்களும் பார்த்து விசுவாசித்து தேவனை மையப்படுத்துறதுக்காக வச்சார். ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது அக்கிரமம் அதிகமா செஞ்சாங்க, அருவருப்பு அதிகமா செஞ்சாங்க. இது நான் சொல்லுங்க, தேவன் சொல்ற எசேக்கியேல் மூலமா. எசேக்கியேல் 5ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனம். ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், உங்களை சுற்றிலும் இருக்கிற புறஜாதியார்களை பார்க்கிலும் அதிகரிக்கிறவர்களாகிய நீங்கள் என் கட்டளைகளிலே நடவாமலும் என் நியாயங்களின்படி செய்யாமலும் உங்களை சுற்றிலும் இருக்கிற புறஜாதியாருடைய நீதி நியாயங்களின்படியாவது நடவாமலும் போனபடியினாலே. அப்ப சொல்றாரு பாருங்க, இப்ப என்னாச்சுன்னா கர்த்தராகிய சொல்றாரு, என்ன சொல்றாரு, உங்களை சுற்றிலும் இருக்கிற புறஜாதிகளை பார்க்கணும் அதிகரிக்கிறவர்களாகிய நீங்கள். சுற்றிலும் இருக்கிற புறஜாதிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க, நடுவில் இஸ்ரேல் ஜனங்கள் தேவனுடைய சொந்த ஜனங்கள் இருக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, நீங்கள் என் கட்டளைகளிலே நடவாமலும், தேவனுடைய கட்டளைகள் நடக்கல, என் நியாயங்களின்படி செய்யாமலும் சுற்றிலும் இருக்கிற பிரஜாதிகளுடைய நீதி நியாயங்களின்படியாவது நடவாமலும் போனபடியினால. அப்போ இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, சுற்றிலும் இருக்கிற பிரஜாதிகளுடைய நீதி நியாயங்கள். ஒவ்வொரு ஜனத்துக்கும் ஒரு நீதி நியாயம் இருக்கு, ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு நீதி இருக்கு, நியாயம் இருக்கு, இந்த மத கோட்பாடுகள் இருக்கு. அதை அவங்க வழிவிலகி போகாம அவங்க அதில் பின்பற்றி நடப்பாங்க. ஆனால் இந்த ஜனங்க என்ன பண்ணாங்க, தேவன் கொடுத்த நீதி நியாயத்து பிரகாரம் நடக்கல, அதை மீறி நடந்தாங்க. அது எப்படி நடந்தாங்கன்னா, உங்களை சுற்றிலும் இருக்கிற புறஜாதிகளுடைய நீதி நியாயங்கள் படியாவது நீங்க நடவாமலும் போனபடினால. தேவன் எப்படி சொல்றாருன்னா, நீங்க வந்து சுற்றிலும் இருக்கிற புறஜாதிகளுடைய நீதி நியாயங்கள் எப்படி நடக்கிறாங்க அதை பார்த்துனாச்சு நீங்க அதன்படியாவது நடந்துக்கலாங்கிறார். இவங்க அதை விட அருவருப்பு செஞ்சுட்டாங்க, அதை விட அந்த புறஜாதிகளை காட்டிலும் மோசமான அருவருப்பு செஞ்சுட்டாங்க. அப்படி போனபடினால என்ன செய்யறேன்னு சொல்றாரு தேவன். எசேக்கியேல் 5:8. இதோ நானே உனக்கு விரோதமாக வந்து புறஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக உன் நடுவிலே நீதி செலுத்தி. பாருங்க, இப்ப சொல்றாரு, இதோ நானே உனக்கு விரோதமா வருவேன். தேவன் சொல்றாரு, எப்படி சொல்றாரு, இதோ நானே உனக்கு விரோதமா வரப்போறேங்கிறார். வந்து என்ன பண்ண போறேன், புறஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக உன் நடுவுல நீதி செலுத்த போறேங்கிறார். உன் மேல நான் நீதி செலுத்த போகிறார். காரணம் என்ன, உன்னுடைய அருவருப்பு பெரியது, உன்னுடைய அக்கிரமம் பெரியது. அதனால தேவன் சொல்றார், நானே உனக்கு விரோதமா வரப்போறேன். அப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமா யார் வரப்போறது, தேவனே வரப்போறார். தேவனுடைய சொந்த ஜனம்,
தேவனை அப்பா பிதாவே கூப்பிடத்தக்கதான ஒரு புத்திர விசுவாசத்தின் ஆவியை கொடுத்திருந்தார். அப்படியான ஒரு ஆசீர்வாதப்பட்டுக்கொண்ட ஜனங்களாகிய அவங்க தேவனுக்கு விரோதமான காரியம் செஞ்சதுனால தேவன் அவங்களுக்கு விரோதமா வரண்டார். பிரஜாதிகள் கண்களுக்கு முன்பாக உங்க மேல நான் நீதியை செலுத்த போறேன்னார். அப்ப என்ன பண்ண போறேன்னு சொன்னார் பாருங்க. எசேக்கியேல் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நான் முன்பு செய்யாததும் இனி செய்யாதிருப்பதுமான விதமாய் உனக்கு உன் எல்லா அருவருப்புகளின் நிமித்தமும் செய்வேன். பாருங்க, இப்ப என்ன சொல்றேன்னா, நான் முன்பு செய்யாததும் இனிமேல் செய்யாதிருப்பதுமான உனக்கு உன் எல்லா அருவருப்புகள் நிமித்தம் செய்வேங்கிறார். அப்ப இவனுடைய அருவருப்பு, அவங்க பண்ண அருவருப்பு ரொம்ப பெருசு. புறஜாதிகளுடைய அருவருப்பு காட்டிலும் அருவருப்பு எப்படி இருக்குது? அதே மிஞ்சிக்கிட்டாங்க. பாருங்க, தேவனுடைய ஜனங்க, நியாயப்பிரமாணத்தை கட்டுறவங்க, நியாயப்பிரமாணத்தை போதிக்கிறவங்க, நியாயப்பிரமாணத்தை வாழ்றவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, புறஜாதியுடைய அருவருப்பை காட்டிலும் இவங்களுடைய அருவருப்பு அதிகமாயிருச்சு. அதனால சொல்ற, இதுக்கு முன்னாடி செய்யாததும் இனிமேல் செய்யப்படாதமான பெரிய ஒரு நீதியை உங்க மேல என்ன பண்ண போறேன்? செலுத்த போறேன் அப்படின்னு சொன்னார். உங்க அருவருப்பு நிமித்தம் நான் செய்ய போறேன். அப்ப இப்படியாக வந்து இஸ்ரேல் ஜனத்தின் மேல வரக்கூடிய அந்த முற்றுகை, அவங்களுக்கு வரக்கூடிய தண்டனையை குறித்து அங்க தேவன் பேசுறார். அப்படியாகத்தான் அவங்க வந்து 3 வகையான தண்டனை அனுபவிச்சாங்க. அந்த தேசம் பாழாக்கப்பட்டுச்சு. புறஜாதி தேசத்துக்கு சிறைப்பட்டு போனாங்க. அப்ப இது வந்து அவங்களுக்கு நடந்த சம்பவம். இதை இன்றைய காலத்துக்கு நம்ம பொருத்தி பார்க்கலாம். அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்க, இன்னைக்கு பெயர் கிறிஸ்தவ மண்டலம், பெயருக்கு கிறிஸ்தவங்களா இருக்கிறவங்க. அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்க யாருக்கு அடையாளம்? இன்னைக்கு இருக்கக்கூடிய பெயர் கிறிஸ்தவ மண்டலத்தினுடைய ஜனங்களுக்கு ஒப்பிட்டு சொல்றோம். அப்போ பாருங்க, ஆதி சபை, கிறிஸ்துவால் உருவாக்கப்பட்ட கிறிஸ்துவின் சபை. கிறிஸ்து அங்க சபை உருவாக்கினார், அப்போஸ்தலர்கள் வந்தாங்க. அப்புறம் அவர்கள் கர்த்தருக்கு அப்புறமாக அப்போஸ்தலர் ஊழியம் நடக்குது, சபைகள் அங்க உருவாகுது, பிரஜாதிகளுக்கு சத்தியம் போகுது. இப்படியாக பாருங்க, தொடர்ந்து அப்போஸ்தலர் ஊழியங்கள் பல்வேறு தேசங்களுக்கு போய் அங்க ஆதியில அந்த கிறிஸ்துவின் சபை நல்லா டெவலப் ஆகுது. பாருங்க, அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரத்துல 26ஆம் வசனம் வாசிக்கலாம். அவர்கள் 1 வருஷ காலமாய் சபையோடே கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பேர் வழங்கிற்று. பாருங்க, இப்படியாக வந்து அங்க பாருங்க, அப்போஸ்தலர் ஊழியங்கள் அந்த சபைகள் எல்லா பக்கம் உருவாகுது. அநேக ஜனங்களுக்கு உபதேசங்கள் போகுது, புறஜாதிகள் எல்லாம் உள்ள வர்றாங்க. அப்போ இவர்கள் என்ன பண்ணாங்க? அப்போஸ்தலர் கிறிஸ்துமா நடந்து காமிச்சாங்க. அதனால பாருங்க, அந்தியோகியாவில் இருந்த அந்த சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பேரு வழங்கப்பட்டுச்சு. கிறிஸ்தவர்கள்னா கிறிஸ்துவ கூட்டல், அவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். அப்ப முதல்ல என்னாச்சுன்னா, எப்படி அவங்களுக்கு பேர் வந்துச்சுன்னா, கிறிஸ்துவ கூட்டல் அவர்கள். அவங்க யாரு? அவங்க தான் கிறிஸ்து, அவங்க தான் கிறிஸ்துன்னு முதல்ல அந்தியோகியாவில் உள்ள சீசர்களுக்கு தான் கிறிஸ்தவர்கள் பேர் வந்துச்சு. அப்ப கிறிஸ்து போல இவங்க வாழ்ந்து காமிச்சாங்க, கிறிஸ்தவர்கள் என்ற பேர் வந்துச்சு. பாருங்க, அந்த அந்தியோக ஜனங்க கிறிஸ்து, அவங்க தான் கிறிஸ்துன்னு சொல்லப்பட்டாங்க. அப்படி என்ன தெரியுங்களா, அவர்கள் வந்து அந்த ஜனங்கள் மத்தியில நடுவுல மகிமைப்படுத்தினாங்க தேவன். அது மாதிரி இஸ்ரேல் ஜனத்தை தேவன் வச்சார் மற்ற ஜனங்களுக்கு மத்தியில நடுவுல. எதுக்கு வச்சாருன்னா, இவர்கள் தேவனுடைய சொந்த ஜனங்கள் சொல்லி எல்லாரும் பார்த்து தேவனை மகிமைப்படுத்தணும், அந்த அளவுக்கு இவங்க கிரி இருக்கும்னு பார்த்தார். அதே மாதிரிதான் அன்பான சகோதரர், இன்னைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மக்களுக்கு தேவன் சொன்னார், இன்னைக்கு நம்மளால புறஜாதிகள் மத்தியில வச்சிருக்காரு. எதுக்கு தெரியுங்களா? அவருடைய நியாயப்பிரமாணத்தை கொடுத்திருக்காரு, அவருடைய கட்டளைகளை கொடுத்திருக்காரு, பரிசுத்த வேதாகமத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அப்ப நம்ம வந்து உலகத்துக்கே இந்த வேதத்தை கற்றுக்கொண்டு நம்ம உலகத்துக்கே பாடம் கற்றுக் கொடுக்கக்கூடிய நம்ம இருக்கணும். பாருங்க, எல்லா ஊர்லயும் தேவன் நம்மளை வச்சிருக்காரு. எப்படி அன்னைக்கு இஸ்ரேல் ஜனத்தை நடுவில் வச்சாரோ, இன்னைக்கு நம்மளை புறஜாதி நடுவில் தேவன் வச்சிருக்கிறாரு. நம்ம என்ன பண்ணணும்னா, அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்க பண்ண மாதிரி பண்ணிருக்கூடாது. புறஜாதி ஜனங்களுடைய அருவருப்புகளை காட்டிலும், புறஜாதி ஜனங்களுடைய அக்கிரமத்தை காட்டிலும் இவங்களுடைய அருவருப்பும் அக்கிரமும் பெரியதா இருந்துச்சு. அப்படி நம்மளுடைய அக்கிரமம் பெரியதா இருக்கக்கூடாது. அப்போ எல்லாரும் நம்மளை வந்து நம்மளை பார்க்கும்போது தேவனை மகிமைப்படுத்தணும். அதான் புறஜாதி நம்மளுடைய நற்கிரியை கண்டு என்ன பண்ணணுமா, மற்ற நம்ம சுத்தியில இருக்கிற ஜனங்க என்ன பண்ணணும்? தேவனை மகிமைப்படுத்தும். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு கிறிஸ்தவ மண்டலம் அப்படியாக அந்த நோக்கத்துக்காக கிறிஸ்தவர்கள் வந்தாங்க, அந்த நோக்கத்துக்காக அப்போஸ்தலர் ஊழியங்கள் நடந்துச்சு. ஆனா ஆதி அப்போஸ்தலர் காலத்துல சபை நல்லா இருந்துச்சு. பின்னாட்கள் என்ன சொல்லி பார்க்கும்போது, விக்கிரக வணக்கம், ரோம பேரரசன் கான்ஸ்டன்டைன் தன்னுடைய மதம் கிறிஸ்தவ மதம் அறிவிச்ச உடனே இங்க பாருங்க, ஒட்டுமொத்த தேசமும் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறியாச்சு. அப்போ புறஜாதிகளுடைய விக்கிரக வணக்கம் உள்ள வந்துருச்சு.
பாருங்க, இப்படியாக வந்து சிலை வழிபாடு மற்றும் சிலைகளை வணங்குறது, சிலைகளுக்கு பலி செலுத்துறது, ஜெபமாலை உருட்டுறது, இப்படியாக வந்து பரிசுத்தர் வணக்கம், மனிதர்களை வணங்குறது, இப்படியான ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்துட்டாங்க. இது அருவருப்புல மறுவருப்பு, இது அருவருப்புல மறுவருப்புன்னு சொன்னார். பாருங்க, ஏசாயா மூலமா சொல்ற தேவன் ஏசாயா 14:44-14 அவன் தனக்கு கேதுருக்களை வெட்டுகிறான், ஒரு மருத மரத்தையாவது கருவாலை மரத்தையாவது தெரிந்து கொண்டு காட்டு மரங்களிலே பெலத்த மரத்தை தன் காரியத்திற்காக வளர்க்கிறான், அல்லது அசோக மரத்தை நடுகிறான், மழை அதை வளர செய்யும். இப்படியாக வந்து இந்த மரங்கள் எல்லாம் வளர்க்குறாங்க. இதெல்லாம் வளர்ந்து என்ன பண்றாங்கன்னா, வளர்ந்ததுக்கு அப்புறமா அந்த மரத்துல என்ன பண்றாங்கன்னா தனக்கு தெய்வங்கள் உண்டாக்குறாங்க. அந்த மரத்துல என்ன பண்றாங்கன்னா தெய்வங்கள் உண்டாக்குறாங்க. அடுத்த வசனத்துல வாசிக்கும்போது 15ஆம் வசனத்துல வாசிக்கலாம். மனுஷனுக்கு அவைகள் அடுப்புக்காகும் போது அவன் அவைகளில் எடுத்து குளிர் காய்கிறான். பாருங்க, குளிர் காயறதுக்காக அடுப்புல வைக்கிறான். அப்புறம் நெருப்பை மூட்டி அப்பமும் சுடுகிறான். அந்த மரத்தை பயன்படுத்தி நெருப்பை மூட்டி அப்பம் சொல்றான். அடுத்தது, அதனால் ஒரு தெய்வத்தையும் உண்டு பண்ணி அதனால அந்த மரத்தினால ஒரு தெய்வத்தையும் உண்டு பண்றான். அதை பணிந்து கொள்கிறான். அதுதான் சாமின்னு கும்பிடுறான், பணிந்து கொள்றான். ஒரு விக்கிரகத்தையும் அதனால் செய்து அதை வணங்குகிறான். ஒரு விக்கிரகத்தையும் அதனால செஞ்சு அதுக்கு என்ன பண்ணா அதை வணங்குறான்னு பார்க்க. இப்படியாக ஒரு துண்டை அடுப்புல போடுறான், ஒரு துண்டை இறைச்சி சமைக்கிறான், ஒரு துண்டை வச்சு அப்பம் சொல்றான், ஒரு துண்டை எடுத்து என்ன பண்றான்னா சாமியா செஞ்சு கும்பிடுறான். பாருங்க, இப்படியாக வந்து தேவன் வந்து எப்பேற்பட்ட தேவன், அவரை வந்து இந்த மாதிரி விக்கிரகத்துக்கு ஒப்பிட்டு வந்து வணங்குறாங்க. அதான் ஏசாயா சொல்றாரு, இஸ்ரவேலர்கள் அப்படி செஞ்சாங்க. அதே மாதிரி இன்னைக்கு பேர் கிறிஸ்தவ மண்டலத்திலையும் எப்படி இருக்குன்னா, இன்னைக்கு பேர் கிறிஸ்தவனாக்குறவங்க விக்கிரகத்தை வணங்குறாங்க. ரோமன் கத்தோலிக் மற்றும் புரோட்டஸ்டன்ட் எல்லாமே அப்படிதான், ஏதோ ஒரு வகையில் விக்கிரக வளர்த்துல சிக்கி வைக்கிறாங்க. அப்படியாக வந்து தேவன் என்ன பண்ணிட்டாங்கன்னா, மகிமையுள்ள தேவனை எதுக்கு ஒப்பிட்டு பார்க்கறாங்கன்னா, மகிமையை இல்லாத விஷயங்களுக்கு ஒப்பிட்டு பார்க்கறாங்க. அதான் அப்போஸ்தலன் பவுல் வந்து ரோமர் கருத்து சொல்றார். ரோமர் 1:23 அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். இப்படியாக வந்து பாருங்க, அழிவில்லாத தேவனுடைய மகிமையை பாருங்க, அழிவுள்ள மனுஷருங்க, பறவைங்க, மிருகம், ஊரு பிராணிகளுக்கு ஒப்பிட்டு இன்னைக்கு என்ன பண்றான், அந்த ரூபங்களுக்கு ஒப்பிட்டு விக்கிரகத்தை செஞ்சு வச்சு வணங்குறாங்க. அப்ப என்ன ஆயிட்டான, மனுஷன் எல்லாமே அறிவு இல்லாம மிருகமா மாறிட்டாங்கிறத எரேமியா மூலமா சொல்றாரு. எரேமியா 10:14 மனுஷர் அனைவரும் அறிவில்லாமல் மிருக குணம் உள்ளவர்கள் ஆனார்கள். தட்டார் அனைவரும் வார்ப்பித்த சுரூபங்களாலே வெட்கி போகிறார்கள். அவர்கள் வார்ப்பித்த விக்கிரகம் பொய்யே, அவைகளில் ஆவி இல்லை. பாருங்க, இங்க என்ன ஆச்சுன்னா, படைப்புகள் படைத்தவன வணங்கல. படைப்புகள் எல்லாமே படைப்புகள் தான், படைத்தவன வணங்கல, அந்த சிருஷ்டித்தவரை வணங்கல. சிருஷ்டித்தவரை இந்த படைக்கப்பட்டவர்களுடைய ரூபங்களுக்கு ஒப்பிட்டு அவருடைய சொரூபங்கமா செஞ்சு வணங்க ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லிப்பாங்க. இப்படியாக வந்து யாரும் வந்து பாத்தீங்கன்னா உண்மையான தேவனை பார்க்கலன்னு சொல்லிப்பாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் பாருங்க, அன்னைக்கு இஸ்ராயேல் ஜனங்களை தேவன் உலகத்தின் நடுமையத்தில் வச்சார், இன்னைக்கு கிறிஸ்தவ ஜனங்கள் நடுமையத்தில் வச்சிருக்கார். ஆனா அவங்க எப்படி இருக்கிறாங்க, அவருடைய நியாயப்பிரமாணத்தை அன்னைக்கு கொடுத்த மாதிரி இன்னைக்கு அவர் பரிசுத்த வேதாந்தத்தை கொடுத்திருக்கார். அப்ப இங்கேயும் விக்கிரக வணக்கம் இருக்கானா? இருக்குது. அன்பான சகோதர சொல்லு, விக்கிரகத்தை வணங்கக்கூடாது சொல்றார். படைக்கப்பட்ட அந்த கடவுள் வந்து படைத்த பொருட்களை வணங்குறான், கடவுளுக்கு ஒப்பிட்டு. படைத்தவனை விட்டுட்டாங்க. இப்படியாக வந்து சிருஷ்டிகளை விட்டுட்டு சிருஷ்டியை தொழுது கொண்டு சேவிக்கிறான்னு சொல்லி பார்க்குற அன்பான சகோதர சொல்லு, இது மிகப்பெரிய அருவருப்பு. அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்க செஞ்சது மாபெரும் அருவருப்பு. பிரஜாவுடைய அருவருப்பை காட்டில் இவங்க அருவருப்பை பெருச்சு ரொம்ப பெருசாக்குன்னு சொன்னார் தேவன். அப்ப இன்னைக்கு கூடிய பேர கிறிஸ்தவ மண்டலம் அப்படிதான் இருக்கு அன்பான சகோதர. இது வந்து தேவன் விரும்பாத ஒரு இது. அதை சொல்றாரு, தேவனுடைய வார்த்தைகளை கீழ்ப்படியில, அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்க கீழ்ப்படியில, அதனால தண்டனை வந்துச்சு. கீழ்ப்படைந்தால் ஆசீர்வாதம், கீழ்ப்படையினா சாபம் பார்த்தோம். அதான் வெளிப்படுத்தின விசேஷத்துல படிக்கிற 18ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனம், அவளுடைய வேசித்தனத்தின் உக்கிரமான மதுவை எல்லா ஜாதிகளும் குடித்தார்கள். பூமியின் ராஜாக்கள் அவளோடு வேசித்தனம் பண்ணினார்கள். பூமியின் வர்த்தகர் அவளுடைய செல்வ செருக்கின் மிகுதியினால் ஐஸ்வர்யவான்கள் ஆனார்கள் என்று விளம்பினான். பாருங்க, இங்க அவங்க வேசித்தனமாகிய உக்கிரமான மது. அப்படி என்ன தெரியுங்களா, மது போதையில என்ன நடக்குது தெரியாது. மது போதைங்கிறது பாருங்க, தேவனுடைய பாத்திரம் சத்தியம், அதுல வந்து அசத்தியத்தை கொடுத்துட்டாங்க. அசத்தியம் என்பது இன்னைக்கு என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, உண்மையான கடவுள் யாருன்னு எனக்கு தெரியல. உண்மையான தேவன் யார்? சர்வ உலகத்தையும் படைத்த
பிதாவாகிய தேவன் யார்? மறைச்சிட்டான். அசத்தியம், வேசித்தனமாக, உக்கிரம், திருத்துவ கொள்கை, மூன்றும் ஒன்றுதாக கொள்கை, நரகம் குறித்த போதனை, ஆத்மா குறித்த போதனைகள் எல்லாமே இன்னைக்கு என்னாச்சுன்னா வேசித்தனமாகிய மது ஊத்தி கொடுத்துட்டாங்க. எல்லாரும் குடிச்சிட்டு அதனுடைய போதையில் இருக்கிறாங்க. பாருங்க, பூமியின் ராஜாக்கள் அவளோட வேசித்தனம் பண்ணினாங்க. இந்த மகா பாபிலோன் அதோட வேசித்தனம் பண்ணாங்க. சத்தியம் அங்க இல்ல, அசத்தியம் தான் இருக்கு. அப்ப முக்கிரமான மது அது எப்படின்னா இன்னைக்கு பாருங்க, மெஜாரிட்டி இன்னைக்கு பாருங்க உண்மையான சத்தியம் என்று தெரியல. இன்னைக்கு கிறிஸ்தவ ஜனங்கள் தான் பைபிள் வச்சிருக்கிறாங்க, பைபிள் படிக்கிறாங்க, ஜெபம் பண்றாங்க, ஆனா உண்மையான கடவுள் யாருன்னு தெரியல. இன்னைக்கு பேரக்கிறிஸ்தவ மண்டலத்துல யாருக்குமே உண்மையான கடவுள் தெரியாது. யார் உண்மையான கடவுள்? கேள்வி கேட்டா என்ன பதில் வரும்? மூன்றும் ஒன்றுதான், திருத்துவம், அவரான போதனை. யார் கடவுள் அப்படின்னா நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய அப்பா தான் கடவுள். யார் சொல்ற? யார் அந்த கரெக்டான அட்ரஸ் கொடுக்க முடியும்? உண்மையான சத்தியம் தெரிந்த தேவ பிள்ளைகளை நம்ம தான் கொடுக்க முடியும். எல்லாரும் முக்கியமான மதுவை குடிச்சிட்டு, முக்கியமான மதுனா என்னன்னா பயங்கரமான ஹாட்டு, அவருடைய போதையில என்ன நடக்குதுன்னே தெரியாம இன்னைக்கு அவங்க மதிமயங்கி கிடக்குறாங்க. அதான் சொல்றாரு. இப்படியாக அந்த வேசியினுடைய, அந்த மகாபாபிலோன் வேசியினுடைய அந்த மதுவினால எல்லாரும் போதையோட இருக்கிறாங்க, போதையில இருக்கிறாங்க. அன்பான சோரசன், இப்படியாக மாயை நம்பிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கும் பாருங்க, அன்னைக்கு ஒரு வகையான விக்கிரக வணக்கம், இன்னைக்கு பாருங்க ஆர்சி ரோமன் கத்துல ஒரு வகையான விக்கிரக வணக்கம், புரொட்டஸ்டன்ட் அமைப்பில் ஒரு வகையான விக்கிரக வணக்கங்க. எங்க எல்லாமே விக்கிரக வணக்கம் தான் போயிட்டு இருக்கு. அப்ப இதெல்லாமே தேவனுக்கு பிடிக்காத அருவருப்பு. சங்கீதம் 4:2 சொல்றாரு சங்கீதக்காரன், மனுபுத்திரரே, எதுவரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி பொய்யை நாடுவீர்கள்? தேவன் கேட்கிறாரு பாருங்க, மனுபுத்திரரே, எது வரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்துவீங்க, வீணானதை விரும்புறீங்க, பொய்ய நாடுறீங்க. இதெல்லாம் தவறு. பொய்யான விஷயத்தை நாடி தேவன் அப்படிங்கிற தேவனை ஒரு விக்கிரகத்துக்கு ஒப்பிட்டு பொய்யானத விஷயத்தை நாடுறாங்க. பாருங்க, இன்னைக்கு எப்படிதான் இருக்கிறாங்க. இது தப்பு. பாருங்க பாருங்க, மத தலைவர்கள் கூட அப்படியாக அந்த ஒரு தூப ஆராதனை காட்டுறாங்க, போப்பாண்டவர் காட்டுறாரு பாருங்க. அப்ப இதெல்லாம் மிகப்பெரிய அருவருப்பு. அந்த மிகப்பெரிய அருவருப்பு தேவனுக்கு பிடிக்காது. இது பாத்தீங்கன்னா பிரஜாதிகளும் செய்யப்படாத அருவருப்பு இன்னைக்கு செய்யறாங்க கிறிஸ்தவர்கள். பிரஜாதிகளும் செய்யாத அருவருப்ப இன்னைக்கு கிறிஸ்தவ மண்டலம் செஞ்சுட்டு இருக்குது, வேற கிறிஸ்தவ மண்டலத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அதான் சொல்றாரு வெளிப்படுத்தின விசேஷம் 18:8, ஆகையால் அவளுக்கு வரும் வாதியாகிய சாவும் துக்கமும் பஞ்சமும் ஒரே நாளிலே வரும். அவள் அக்னியினாலே சுட்டரிக்கப்படுவாள். அவளுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கும் தேவனாகிய கர்த்தர் வல்லமையுள்ளவர். பாருங்க, இங்க அவளுக்கு வரக்கூடிய வாதை, பெரிய வாதம் வரப்போகுது. பேரக்கிறிஸ்தவ மண்டலத்துக்கு பெரிய வாதம் வரப்போகுது. அவளுக்கு வரும் வாதையாகிய சாவும் துக்கமும் பஞ்சமும் ஒரே நாள்ல வரும். ஒரே நாள் தான் கர்த்தருடைய நாள். அவருடைய 1000 வருட அரசாட்சி ஆரம்பம் ஆயிருச்சு. இப்ப என்ன ஆச்சுன்னா பேரக்கிறிஸ்தவ மண்டலத்துக்கு மிகப்பெரிய அழிவு வரப்போகுது. கர்த்தருடைய 2ஆம் வருகையில முதல் வரும்போது அவர் சொல்லக்கூடிய வார்த்தைன்னா, மகா பாபிலோன் விழுந்தது விழுந்தது, ஜட்ஜ்மெண்ட் ஓக் அங்க கொடுத்தாச்சு. அவளுக்கு வரக்கூடிய பாதை சாவு துக்கம் பஞ்சம். இது பாத்தீங்கன்னா சாவு துக்கம் பஞ்சம் அப்படிங்கிறது ஆர்டர் மாறி இருக்கு. முதல்ல பஞ்சம், சத்தியம் கிடைக்காத பஞ்சம். அது சத்தியமே இல்லை. சத்தியம் என்பது ஆகாரம். இந்த ஆகாரம் அங்க இல்லை, சத்திய ஆகாரம் இல்லை. அப்ப ஆகாரம் கிடைக்காத அடுத்து என்ன வரும்? துக்கம் வரும். அப்ப துக்கம் என்னாகும்? அடுத்தது சாவு வரும். இப்படியாக இந்த பேரசபை மேல மிகப்பெரிய ஒரு தண்டனை வரப்போகுது. ஏன்னா தேவன் சொன்னார், அவருடைய நீதி நியாயங்களை கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தா ஆசீர்வாதம், கீழ்ப்படியாம போனா என்ன நடக்கும்? சாபம். அப்ப சாபம் இன்னைக்கு ஒட்டுமொத்த பேரக்கிறிஸ்தவ மண்டலத்துல வரப்போகுது. ஏன்னா சொல்லிட்டாரு, அவளுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கும் தேவனாய கர்த்தர் வல்லமையுள்ளவர். நிச்சயமா தேவனாய கர்த்தர் வல்லமையுள்ளவர் தான். அவர் நியாய தீர்ப்பு கொடுக்க போறார். அந்த மகா பாபிலோன் மிகப்பெரிய அழிவை சந்திக்க போகுது. அவளால பயனடைஞ்ச அத்தனை பேர் தூரத்துல நின்று பார்ப்பாங்க. ஐயோ, சிங்காரிக்கப்பட்ட நகரமே இப்படி ஆயிட்டேன்னு எல்லாரும் என்ன புலம்புவாங்க. அப்படியான ஒரு பெரிய வாதை வரப்போகுது. ஒட்டுமொத்த பேரக்கிறிஸ்தவ மண்டலம் அழிய போகுது. தேவன் சொன்னார் பாத்தீங்களா, அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உங்களுடைய அருவருப்பு பெருசு, உங்களுடைய அக்கிரமம் பெருசு, அதனால என்ன பண்ண போறேன்?
தேவ நீதியை நான் உங்க மேல செலுத்த போறேன். அப்போ அன்னைக்கு அந்த மாம்ச இஸ்ரவேல் ஜனங்க மேல தேவ நீதி செலுத்தப்பட்டுச்சு, ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு. அதே போல இங்கேயும் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வரப்போகுது அன்பான சகோதரர்களே. அப்போ அந்த ஜட்ஜ்மெண்ட் என்னன்னா, அதுதான் அவளுக்கு வரக்கூடிய வாதைகளாகிய சாவு, துக்கம், பஞ்சம். பஞ்சம், துக்கம், சாவு ஒரே நாள்ல வரப்போகுது. அது கர்த்தருடைய நாள் இல்ல. அந்த நாளுக்குள்ளதான் நாம் இருக்கிறோம். வந்தோன்ன கர்த்தர் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப அவங்களுக்கான ஜட்ஜ்மெண்ட் போயிட்டு இருக்குது அன்பான சகோதரர்களே. அந்த ஜட்ஜ்மெண்ட் என்பது கடுமையான ஜட்ஜ்மெண்டா இருக்க போகுது. மாற்றம் இல்லை. 3 பங்காக கொடுக்க போறாரு. அன்னைக்கு எப்படி இஸ்ரவேல் கொடுத்தாரோ அதே மாதிரிதான் இன்னைக்கு. அன்னைக்கு எசேக்கியாவுடைய தலை சிரைக்கப்பட்டுச்சு, மகிமை போச்சு. அப்படின்னா இன்னைக்கு இந்த கிறிஸ்தவ ஜனங்களுடைய மகிமை போச்சு. காரணம் என்னன்னா, அவர்களுடைய அருவருப்பு, அவருடைய அக்கிரமம். இப்படி இருக்கும்போது தேவன் சொன்னாரு, என்ன சொல்றாரு கடைசியாக வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரத்துல 4வது வசனம், பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். அது, என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். இப்போ என்ன சொல்றாருன்னா, இந்த பேர கிறிஸ்தவ மண்டலத்துக்கு கூடிய அவருடைய ஜனங்களுக்கு சொல்றார். வேறொரு சத்தம் கேட்குது வானத்திலிருந்து. என்ன சொல்லுது அந்த சத்தம்? என் ஜனங்களே. யார் அந்த என் ஜனங்களே? நாம் அந்த கிறிஸ்து படத்துல கேட்டிருப்போம், அவளை விட்டு வெளியே வாங்க. அப்ப என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள்னு இன்னைக்கு சொல்றார் தேவன். பண்பான சோர சொல்லு, வேறொரு சத்தம் நமக்கு தொலைக்குது. நாமளும் அந்த கிறிஸ்து மண்டலத்துல இருந்தோம். அங்கிருந்து சொன்னார் தேவன், என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாதீங்க. அவளுக்கு நேரிடக்கூடிய வாத அக்கிரமத்தில் என்ன பண்ணாது, அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாது. அவளுக்கு நேரிடக்கூடிய வாதையில நீங்க அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வந்துருங்க. வெளியே வந்துட்டுமா? அவளை விட்டு வெளியே வந்தோமா இல்லைங்களா? வந்துட்டோம். ஏன் வந்தோம்? அந்த மகாபாபிலோன் மேல வரக்கூடிய அந்த பேச மேல வரக்கூடிய வாதை, அவங்க மேல வரக்கூடிய அந்த தண்டனை, அது நம்ம மேல வந்துடக்கூடாது. அதனால அவளை விட்டு வெளியே வந்தாச்சு. வெளியே வந்துட்டோமா இல்லைங்களா? வெளியே வந்தாச்சு. இப்ப வெளியே வந்தாச்சு. இப்ப நமக்கு என்னன்னா, அந்த பேசையில இருந்தா வெளியே வந்துக்கிறோம். அந்த பேசையினுடைய ஆவி நமக்குள்ள இருக்குதான்னு பார்க்கணும் அன்பான சகோதரர்களே. பேசையில இருந்த போது இருந்த ஆவி, அதே புத்தி இங்கேயும் இருந்தா, இங்கேயும் என்னாச்சுன்னா இதுவும் பேசைதான், நாமளும் பேசைதான். பாருங்க, அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்க தேவனுடைய ஜனங்க, இன்னைக்கு நாம தேவனுடைய ஜனங்க. அந்த இஸ்ரேல் ஜனங்க தேவன் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். இன்னைக்கு நமக்கு அவர் நீதி நியாயங்களை கொடுத்திருக்கார். அவங்க கீழ்ப்படி நடக்க சொன்னார், இங்கேயே நம்ம நடக்க சொன்னார். அங்க அவங்க கீழ்ப்படியில, இங்க நம்ம கீழ்ப்படியணும். இங்க நம்ம கீழ்ப்படியலைன்னா அங்க அவங்களுக்கு என்ன நடந்துச்சோ அதே மாதிரிதான் இங்க நமக்கு நடக்கும். அங்க அவருக்கு தேவன் நீதியை செலுத்தினார், இங்கே தேவன் நீதியை செலுத்த போறார். அதனால சொல்றார் ஏசாயா மூலமாக, ஏசாயா 1:19, நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். பாருங்க, நீங்க மனம் பொருந்தி செவி கொடுத்தால், யாரு? நாம தான். என் ஜனங்களே, அவளை விட்டு வெளியே வான்னு கூப்பிட்டாரு. பாத்தீங்களா? வந்துட்டு பாத்தீங்களா? வந்ததுக்கு அப்புறமும் அதே மாதிரி இங்க நமக்குள்ள இருந்துச்சுன்னா, அதே மாதிரி புத்தி இங்க நமக்குள்ள இருந்துச்சுன்னா, நாமளும் பேசப்பதான். அதான் சொல்றாரு, நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீங்க. எந்த தேசத்தின் நன்மையை? கானான் தேசத்தின் நன்மை. அப்ப நாம எங்க போயிட்டு இருக்கிறோம்? பரமக்கானானுக்கு போயிட்டு இருக்கிறோம். அப்ப பரமக்கானான் தேசத்தின் நன்மையை நீங்கள் நானும் புசிக்கணும்னு விரும்புறோமா? அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்க கானானை சுதந்திரிச்சுக்கணும்னா பாருங்க, நீங்க மனம் பொருந்தி செவி கொடுத்தால். அன்பான சகோதரர்களே, நாம இதே வார்த்தை நமக்கும் தான். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால். இப்ப மனம் பொருந்தணும், செவி கொடுக்கணும். அப்ப அன்பான சகோதரர், நமக்கு எத்தனை சத்தியங்கள் வருது? நமக்குள்ள பாபிலோனின் ஆவி இல்லையா? நமக்குள்ள பெருக்கிறிஸ்து மண்டலத்துடைய ஆவி நமக்குள்ள இல்லையா? நம்ம சீர்தூக்கி பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம காலத்தில் நம்ம இருக்கிறோம். அன்பானவர்களே, மனம் பொருந்தணும். தேவனுடைய வசனம், எத்தனை சத்திய வசனத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஏகப்பட்டமான சத்திய தேவன் கொடுக்கிறார். நமக்கு ஆடியோவா வருது, பிடிஎஃபா வருது, எண்ணற்ற சத்தியத்தை தேவன் கொடுக்கிறார். நம்ம மனம் பொருந்துறோமா? செவி கொடுக்கிறோமா? ஏன்னா செவி கொடுக்கணும், கீழ்ப்படியணும். இதுதாங்க தேவன் எதிர்பார்க்கறது. அந்த சத்தியத்தை கேட்ட கிரியை நம்மகிட்ட இருக்குதா? சத்தியத்தை கேட்டா மட்டும் பத்தாது. அதாவது வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, உண்மையினாலும் கிரியினாலும் அன்பு கூற கடவும். அப்போ இது சும்மா வசனம் பேசுறது, போதிக்கிறது, கேட்க, இதெல்லாம் முக்கியம் கிடையாது. அன்பான சொல்லு, நாம நடக்கிறோமா? முதல்ல நமக்கு தான் சத்தியம். ஒரு விஷயத்தை படிக்கணும், முதல்ல நமக்கு. இங்க நம்ம ரட்சிப்பே இங்க தள்ளாட்டத்துல இருக்குது. அன்பான சொல்லு,
அப்படிங்கும்போது நம்ம மற்றவங்களை பற்றி கவலைப்படக்கூடாது. கவலைப்படணும் தான். நம்மளோட ரட்சிப்பு முதல்ல பார்க்கணும். அதுக்கப்புறம் மற்றவங்க ரட்சிப்பு நம்ம. அப்போ நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்களை அந்த புறஜாதி நிமித்தம் எதுக்கு வச்சார்? ஒரு ரோல் மாடலாக. இவர்கள் தேவன் தான் உண்மையான தேவன், தேவன் நாம் மையப்படுவதாக வச்சார். இன்னைக்கு நம்மளை எதுக்கு வச்சிருக்கார்? புறஜாதி மத்தியில் இவங்க தேவன் தான் உண்மையான தேவன். நம்மளை பார்த்து புறஜாதிகள் அங்கே தேவனை மகிமைப்படுத்தணும். அதற்காகத்தான் சொன்னார், நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். அடுத்து சொல்றார் 20வது வசனத்துல, மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்களாகில் பட்டயத்துக்கு இரையாவீர்கள், கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று. மனம் பொருந்தி செவி கொடுத்தா தேசத்தின் நன்மையை பூசிப்பீங்க. என்ன தேசம்? கானான் தேசம். பரம கானான்ல நீங்களும் நானும் ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆகி ஒட்டுமொத்த உலகத்தை ஆசீர்வதிக்கக்கூடிய அந்த மேலான நிலைமையில கொண்டு வைக்க போறார். சிங்காசனத்தில் உட்கார வைக்க போறார். மனம் பொருந்தி செவி கொடுத்தால் இந்த ஆசீர்வாதம். தேசத்தின் நன்மை பூசிப்போம். மாட்டோம், நாங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்களான என்ன பண்ணுவார் தேவன்? அங்க இஸ்ரவேல் ஜனங்க எதிர்த்து நின்னாங்க. என்ன நடந்துச்சு? உங்களுக்கு விரோதமா யார் வருவன் சொன்னார்? நான் வருவன் சொன்னார் தேவன். அப்போ தேவன் அவங்களுக்கு எதிரியாக விரோதியாக வந்து நிற்கும் போது யாராச்சும் தப்ப முடியுமா? பட்டயத்தை உருவினார், அக்கினியில கொளுத்தி போட்டார். நல்லா புரிஞ்சுக்கு. முதல் அக்கினியில கொளுத்தினார், பட்டயத்தை உருவினார், அப்புறம் காட்டுல தூக்கி போட்டார். அன்பான சோழ காட்டுல தூக்கி போட்டான். அதாவது போரடிக்கிற பதர் மாதிரி பறந்து போயிடுவோம், காணாம போயிடுவோம். அன்பான சோழ சொல்லு, மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்களாகி பட்டயத்துக்கு இரையாவீர்கள், கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு நிச்சயமா செஞ்சிடும். அன்பான சோழ சொல்லு. ஆக இந்த நாள்ல நம்ம வந்து தேவன் உலகத்துல எப்படி இஸ்ரவேல் ஜனத்தை மையமா வச்சாரோ, நடுவில் வச்சாரோ, அதே மாதிரி நம்மளை நடுவில் வச்சிருக்கார். நாம எல்லாத்தையும் கேட்டுட்டு காதுல கேட்டுட்டு அதே காதுல விட்டுட்டோம்னா, அன்பான சோழ நம்மளை போல பரிதிக்கு போறவங்க யாருமே கிடையாது. சாதாரண அழைப்பு கிடையாது. இதுல வந்து நம்ம 1,40,000 அந்த திருச்சபை வாய்ப்பு பெறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு மிக கஷ்டமான காரியம். அன்பான சோதனை. ஆக நம்ம வந்து அந்த வாய்ப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேசத்தின் ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும். தேசத்தை நம்மை புசிக்கணும். அன்பான சோதனை பாருங்க, இவைகள் எல்லாம் வந்து நான் படிச்சு பல தடவை இந்த வசனத்தை படிச்சுக்கிறோம். 1-10-11 இவைகள் எல்லாம் படிங்க. இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டு இதெல்லாம் அவங்களுக்கு திருஷ்டாந்தங்களா சம்பவித்தது. யாருக்கு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. உலகத்தின் முடிவு காலத்தில் நமக்கு. இது யார்? அந்த நமக்கு பேசபையா திருச்சபையா? திருச்சபை நமக்கு தான். உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு, அதுவும் குறிப்பா உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்குன்னா இந்த பாதாங்க வகுப்பார் நம்ம தான். நமக்கு இதுல வந்து எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்குது. அப்ப எச்சரிக்கிறார் தேவன். என்ன பாடத்தின் தலைப்பு இன்னைக்கு? எருசலேமின் அருவருப்பின் மீது நீதி செலுத்தப்படுதல். அப்போ அந்த அருவருப்பு புறஜாதியின் அருவருப்பை காட்டிலும் அதிகமா போச்சு. அன்பான புறஜாதிகளும் செய்யப்படாத அருவருப்பு நமக்குள்ள செய்யப்பட்டுச்சுன்னா அதேதான். புறஜாதிகள் தேவன் பார்க்கிறாரு. புறஜாதிகள் கூட பண்ணலையாப்பா, நீ பண்றியே கேட்பாரு கேள்வி. அன்பான சோர சொல்லு, கேட்ட சத்தியம் படிக்கிற சத்தியங்களுக்கு நம்ம பதில் கொடுக்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம். அதை கேட்ட கிரியை காட்ட வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம். காலம் கடைசி, இனி காலம் சொல்லாது. அன்பான சோர சொல்லு. அப்ப இந்த ஒரு பாடத்துல கூட தேவன் எச்சரிப்பு கொடுத்திருக்கிறார். உலகத்தின் முடிவு காலத்தில் நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்குது. அதை நம்ம கேட்டு எச்சரிப்படைந்து தேவனுக்கு பிரியமாக வாழ தேவன் தாமே நமக்கு கிருபை செய்து வழிநடத்துவாராக. பொறுமையோடு கேட்ட தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.